அனைவருக்கும் வணக்கம். ஆல் ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அண்டு கர்நாடகா ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அண்ட் ஆல் ஓவர் இந்தியா ஓனர்ஸ் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் சென்னையில் க்ரீன் லைன் ட்ராவல்ஸ் ஆகிய ஓனராக இருக்கிறேன். என் பேர் விஜயகுமார். இந்த க்ரீன் லைனுக்கு சொந்தக்கார் யார் அப்படின்றது இப்போது கொஞ்சம் சர்ச்சையாக இருக்குது. அதனால் நான் இதை பேச விரும்புகிறேன். ஐயா, எல்லோரும் இதை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இதுலேருந்து எனக்கு என்ன இழப்புகள் வந்திருக்குது, என்ன மாதிரி இந்த பிஸ்னஸை கொண்டு போனேன், இப்போ என்ன மாதிரி நான் ஆயிருக்கிறேன், இதுக்கெல்லாம் கொஞ்சம் புரிகிறதுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தடுமாற்றங்கள் வருது. ஃபஸ்ட்டு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ விட்டுட்டுருக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த க்ரீன் லைன் எப்படி எனக்கு கிடச்சிது, எந்த மாதிரி நான் இதில் பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். 1907 சென்னையில் க்ரீன் லைன் ட்ராவல்ஸை இந்த சென்னையில் தொடங்குனது 1907. அப்போ மேனுவலில் தான். இந்த க்ரீன் லைனுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொன்னால், சத்தியமாக நான் கிடையாது சார். நம்ம பெங்களூர் இருக்கிற சச்சினானந்த் தான் இந்த க்ரீன் லைன் ட்ராவல்ஸ்க்கு ஓனர். அவர் தான் ஓனரு. அவர் தான் இதுக்கு அங்கீகாரமாக அவருக்கு இருக்குது. ஓகேங்களா? இவரோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால், டூரிஸ்ட்டு வித்து திருப்பதி. இவரோட ஓட்டின்னு இருந்தது திருப்பதி பேக்கேஜ் விட்டுருக்காரு வித்து டூரிஸ்ட்டு வந்துச்சு. நான் போகும்போது 1907 நான் போய் இவர்கிட்ட நான் வண்டி எடுத்து வீக்கெண்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஹாலிடேஸு 2 நாள் ஹாலிடேஸ் வரும்போது 2007 வண்டி எடுத்து கிலோமீட்டர் கணக்கு தமிழ்நாடு டேக்ஸு அப்போ 300 ரூபா இருந்தது. 35 சீட்டுக்கு அப்போ சிட்டிங் வண்டி தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும். 35 சீட்டுக்கு 10,500 டேக்ஸு. இதை நான் கட்டிட்டு இவர் வண்டியை இங்கேருந்து பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூரில் டு திருச்சி டு சென்னை டு பெங்களூர் இப்படி கொண்டு வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா நானும் சம்பாரித்து அவருக்கும் சம்பாதனை பண்ணி கொடுத்தேன். இது அந்த 2007லலாம் மேனுவலாக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். 2007 மேனுவல் டிக்கெட்டுங்க தான் அப்போல்லாம். அப்போ ஆன்லைனு கிடையாது. 2008 தான் ரெட் பஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரெட் பஸ் வந்துச்சு. சரி, நான் அதுக்கப்புறமா ரெட் பஸ்ஸில் ஒரு காலகட்டத்தில் தான் உடனே வந்துருச்சு ரெட் பஸ்ஸு. அப்போ ரெட் பஸ்ஸில் என்ன பண்ணேன், இந்த க்ரீன் லைனை யூஸ் பண்ணி என்னோட ஒரு வெப்சைட்டாக நான் சென்னையில் பண்ணி இந்த க்ரீன் லைனை நைட் சர்வீஸாக கொண்டு இந்த ஒரு வாட்டி ஆகஸ்ட் 15 ஒரு வெள்ளிக்கிழமை வந்தது. ஒரு 12 வருஷம் முன்னால் நினைக்கிறேன். அப்போ வரும்போது நான் யதார்த்தமாக தான் வண்டி போட்டேன். அங்கேருந்து 1 மணிக்கு போட்டேன் பகலில். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை 15 வந்துச்சு. இப்போ இந்த வாட்டி வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு 3 வீக் முன்னால் வந்துச்சு. இதே மாதிரி தான். அப்போ அதே மாதிரி தான் அப்போ வந்துச்சு. நான் யதார்த்தமாக போட்டேன். மறுநாள் பார்த்தா அந்த வண்டி ஃபுல்லு. திருப்பின இன்னொரு வண்டி போடுறேன், அதுவும் ஃபுல்லு. பகலில் அங்கேருந்து பெங்களூர்லேருந்து பகலில் போடும்போது வண்டிங்கள்லாம் ஃபுல்லு. என்னடா இது ரெட் பஸ்ஸில் இப்படி ஆகிட்டுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வண்டி போட்டுட்டேன். அப் டு 3 o'clock உள்ள. மறுபடியும் அது 14th சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போட்டேன். ஒரு 5 வண்டி போட்டேன். அதில் 2 வண்டி க்ரீன் லைனு. அதுக்கு முன்னாலேருந்து நான் க்ரீன் லைன் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு 10 வண்டி ரெண்ட் பண்ணும்போது வேறு கம்பெனி சித்தகங்கான்ற ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்ட் எடுத்து கிலோமீட்டர் எடுத்து அவங்ககிட்ட வண்டி போட்டு நிறைய ஒரு இது சம்பாரிச்சிட்டு இருந்தேன். சரிங்களா? சம்பாதிக்கும்போது என்ன ஆகிடுச்சு, அப்படியே சம்பாரித்து அப்போது நம்மளுக்கு ஆஃபீஸ் கோயம்பேடு சிரிஜி மெஜஸ்டிக் காம்ப்ளெக்ஸ் தான் வச்சுருந்தேன். கீழே ஒரு யூனிவர்சல் ட்ராவல்ஸ்ன்ற ஒரு இதில் கீழே ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுருந்தேன். அங்கேருந்து தான் வண்டி அமுச்சிட்டு இருந்தேன். அங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப பேசணும்னு நினைக்காதீங்க கொஞ்சம். ஏன்னா பேசினா தான் தெளிவாக அவங்க எல்லா ஆப்ரேட்டருக்கும் தெரியணும். ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து அப்போது போட்டுருந்தேன். சரி, ஓகே, ரைட்டு, இவ்வளோலாம் பண்ணேன். அப்புறமா என்ன ஆச்சு, சச்சிட்ட போயிட்டு நைட் சர்வீஸ் பண்ணலாம். நான் பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, ஊட்டி இதெல்லாமே வீக்கெண்டில் எவ்ரி வீக் அப்போல்லாம் வண்டிங்கெல்லாம் நிறைய இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
டூரிஸ்ட் எடுத்து போட்டால் கூட வேறு இப்போ க்ரீன் லைன் ட்ராவல்ஸ்லேயே வேறு வண்டி போட்டால் கூட அந்த டைமில் கேட்க மாட்டாங்க, இப்போ கேட்குறாங்க. நான் வீக்கெண்டில் நிறைய வண்டி ஓட்டியிருந்தேன். இவர் என்ன சொன்னார், வண்டி விஜய் 2 வண்டி ஓட்டுக்கிறேன், என்கிட்ட எந்த 10 பைசாவும் அவர் கிலோமீட்டர் காசு கொடுத்தா போதும், அவர் ஆஃபீஸில் தான் நான் போர்டிங் போட்டேன், எல்லாமே பண்ணேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போது என்ன ஆச்சுன்னா, சரி நைட் சர்வீஸ் பண்ணலாம் விஜய், எனக்கு நைட் சர்வீஸு ஆகாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் 3 மணி மட்டும் தூங்குவேன், எனக்கு திருப்பதி வண்டி 2 வண்டி 3 வண்டி போகுது, அதை பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. டூரிஸ்ட் ஒரு 5 வண்டி இருக்குது, போதும் எனக்கு ஒரு 8 வண்டி 9 வண்டி இருக்குது, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே ரைட்டு, என்னப்பா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லு. நான் மறுபடியும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சென்னை பெங்களூரு ஆப்ரேட் பண்ணி நைட் சர்வீஸு 2 வண்டி பர்த்து எப்படின்னா கொடுப்பேன், அவன் காலை ஒன்றா பிடிக்கிற, எதனா ஒன்று பண்ணு, உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு நான் என்ன பண்ணேன், சரி ஓகேப்பா ஒரு 2 வண்டி போடுறேன், ஏன்னா ரொம்பவும் பேசி இதில் ரொம்ப டைம் ஆகும், அதனால் நான் சுருக்கமாக கொஞ்சம் இதிலெல்லாம் முடிச்சிடுறேன். அப்போ சரி 2 வண்டி ஆப்ரேட் பண்ணோம் நைட் சர்வீஸ். 2009 நினைக்கிறேன், 9 10 சரியாக கொஞ்சம் தெரியல. ஒரு 2 வருஷம் கழித்து தான் பண்ணுது. அந்த 2 வருஷம் மட்டும் நான் இந்த வீக்கெண்டில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ ஓட்டும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா, 2 வண்டி எடுத்தார், சீப்பர் வண்டி எடுத்தார். நான் வந்து வேளச்சேரியிலேருந்து பிக்கப் பண்ணி இது பண்ணேன். ஒரு 10 நாள் 15 நாள் வண்டி ஓட்டினோம். லாஸ் ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பா பார்த்தியா நான் நைட் சர்வீஸ் வேணான்னு சொன்னேன், நீ என் பேச்சு கேட்கல, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது விஜய், நீ உன் வேலையை நீ பாரு அப்படின்னாரு. என்னப்பா உடனே வண்டி எடுத்துகிட்டு உடனே எப்படி லோட் ஆகும், உடனே போட்டவுடனே உடனே லோட் ஆகுமா, யாருக்கும் அந்த மாதிரி ஆகாதப்பா, நீ ஏன் இந்த மாதிரி, இல்லை எனக்கு வேணவே வேணான்னாரு. சரி என்னடா பண்ணுறது, ஒன்றுமே புரியல நம்மளுக்கு. சரி வீக்கெண்ட்லேயே வண்டி ஓட்டின்னு தான் இருக்கிறேன், எனக்கு வேணாலும் ஒரு எப்படின்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் ஓடிட்டு இருக்குது. அப்புறமா என்ன பண்ணேன், சரி வேண்டான்னு சொல்லிட்டு இவர் இது பண்ணார். அப்புறமா நான் ஒரு இது சொன்னேன், பாருப்பா ஒரு வேலை பண்ணலாம், சென்னையில் ஃபுல் டேங்க்கு டீசல் நான் போட்டுடுறேன், தமிழ்நாடுனா டேக்ஸ் கட்டிக்கிறேன், இது ஓகேவா, நீ சென்னை பெங்களூரில் வர கலெக்ஷன் நீ எடுத்துக்கோ, இங்கே வண்டி அனுப்புறது நான் டீசல் போட்டுடுறேன், டீசல் போட்டுட்டு உனக்கு தமிழ்நாடு டேக்ஸ் நான் கட்டிடுறேன், ஓகேவா, இதுக்கு சம்மந்தமான. அப்புறம் யோசனை பண்ணார், சரி இது ஒரு நல்ல ஐடியா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் மறுபடியும் வண்டியை ரன் பண்ணோம். நான் இங்கே டீசலும் போடணும், தமிழ்நாடு டேக்ஸும் கட்டணும். அப்போ வந்து அதான் வீக்கில் என்ன பார்த்தா அதுக்கு மந்த்லினா ஒரு 1000 இருந்துச்சு, 30,000. சரி ஓகே, அது நானே ஒத்துக்கிட்டேன். அப்படியே ஓடிச்சு நல்லா பிக்கப் பண்ணிட்டேன். நான் பிக்கப் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் லைனு இந்த க்ரீன் லைனு அவர் 2மே இங்கே தான் ஓட்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் விஜய், க்ரீன் லைனு நல்லா ஓடிட்டு இருக்குது, அது என் பேர்லேயே கொடுத்துட்றியான்னு சொன்னார். நான் அது வந்து ப்ரோ நான் வந்து நல்லா பண்ணிட்டேன், அது மட்டும் தரமாட்டேன், ஏன்னா 3 வருஷம் விட்டுட்டு நீ கேட்டேன்னா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஓ ஆமாம் சரி ஓகே ரைட்டு. அவரும் என்ன பண்ணார், பெருந்தன்மையாக என்ன பண்ணார், அவர் ஹாலிடேஸ்ன்னு மாற்றிக்கிட்டார். என்ன ட்ராவல்ஸு க்ரீன் லைன் ஹாலிடேஸ்ன்னு மாற்றிக்கினார். அப்போது வெப்சைடு 2 வந்துச்சா, 2 ஜிஎஸ்டி வந்துச்சு. ஜிஎஸ்டிலாம் கொஞ்சம் மறுபடியும் கொஞ்ச நாள் விட்டு தான் வந்துச்சு, இருக்குது சொல்கிற ஒரு பேச்சு. ஜிஎஸ்டி 2ஆக வந்துச்சு. அப்போ அவர் வேறு நான் வேறு. அப்போ இதுலேருந்து என்ன ஆச்சு, 2 வண்டி போட்டாலும் 3 வண்டி போட்டாலும் சென்னையிலேருந்து என்னோடய க்ரீன் லைனில் தான் போகணும், பெங்களூர்லேருந்து வந்தால் அவரோட வெப்சைட்டில் அவரோட இதில் தான் வரணும். இந்த அடிஷ்னலாக நான் போடுற வண்டி எல்லாமே என் கணக்கில் வரும், என்னோட இதில் வரும். என்னோட இதில் வரும்போது என்ன ஆச்சுன்னா, அப்புறமா என்ன பண்ண 2 வண்டி வாங்கினார். சரி 2 வண்டி பார்த்தாரு, நல்லா அவர் கொஞ்சம் அதில் நல்ல லாபம் வந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து அவருக்கு ஒன்றுமே கிடையாது, கர்நாடகா டேக்ஸு வித் இஎம்ஐ டிரைவர் பாட்டா, இந்த 3 தான் அவர் கொடுக்க வேண்டியது. மற்றதெல்லாம் இங்கே நான் ஃபுல்லு டீசலே ஃபுல் பண்ணுறதுனால டேக்ஸும் கட்டுறதுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ அப்படியே என்ன ஆகிடுச்சு, நான் சரி இன்னும் ஒரு 4 வண்டி அவர் புக் பண்ணார். புக் பண்ணும்போது என்ன பண்ணார், இதில் தான் நான் கொஞ்சம் ஏமாந்தேன், அப்போ வரணுமாச்சு. கோயம்புத்தூர் இது கோயம்புத்தூர் 2 வண்டி ஆப்ரேட் பண்ணார். கோயம்புத்தூர் ஆட் பண்ண விஜய், வீக்கெண்டில் நீ ஓட்டாத, நான் ரெகுலர் ஓட்ட போகிறேன், வீக்கெண்டில் ஓட்டேன்னா அது கொஞ்சம் எனக்கு அடிப்படம்னாரு. சரிப்பா என்ன இவர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், சரி அதையும் விட்டு கொடுத்துட்டேன்.
சரி நீ போட்டுக்கப்பா, உன்னோட வெப்சைட்லேயே போட்டுக்கோ. இவர் கோயம்புத்தூர்லேயும் அங்கேருந்து இவர் தான் போட்டார். அந்த ரூட்டு ஒன்று கட் ஆகிடுச்சு. எனக்கு அந்த மாதம் வாரம் வருமானம் ஒரு 20,000 கிட்ட வந்துருந்துச்சு. மாத கணக்கில் போட்டால் ஒரு 60,000 70,000 எனக்கு அந்த ஒரு வண்டியிலே வரும். நான் 4 பக்கம் வண்டி போட்டு நான் 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதனை பண்ணிட்டு தான் இருந்தேன் அந்த டைம்லேயே சம்பாதனை பண்ணேன். அப்போது இவர் திருப்பினும் என்ன பண்ணார், இன்னும் ரெண்டு வண்டியாக வாங்கி என்ன பண்ணார், எல்லா ரூட்லேயுமே வண்டியை விட்டுட்டு என்ன வந்துட்டு வீக்கெண்டில் போடாத விஜய் அப்படின்ட்டார். நீ என்ன ஆஃபீஸில் போடாத. அப்போ நீ என்ன ஆஃபீஸில் போடாதுன்னு சொன்னால் நான் க்ரீன் லைனில் தான் போடுறேன். சரி என்ன பண்ணுறது, நீ சென்னையில் இருக்கிறது நீ இது பண்ணிக்கோன்ட்டு ஆயிடுச்சு. நானும் அதை பற்றி இப்போ எதுவும் பேசலை, விட்டாச்சு. சரி நீயே பார்த்துக்க, இங்கே பார்த்துங்க, இதில் தான் உங்களுக்கு தெரியணும். இத்தனை ரூட்டை நான் கண்டுபிடிச்சி பாண்டிச்சேரியில் கூட்டிகிட்டு போயிட்டு, திருச்சியில் கூட்டிகிட்டு போயிட்டு, கோயம்புத்தூரில் கூட்டிகிட்டு போயிட்டு, ஊட்டிக்கு நான் வண்டி விட்டு, அவர் ஊட்டி ஏஜென்ட்டெல்லாம் தெரியும், மதுரை ஏஜென்ட்டு தெரியும், எல்லா ஏஜென்ட்டுக்கும் தெரியும். ஏன்னா அவர் பேக்கேஜ் ஓட்டின்னு இருந்தார். பேக்கேஜ்னால் இந்த மேனுவல் அது பேக்கேஜிங்கும். அதனால் எல்லாம் இப்போ மதுரையில் சரவணா ஆகட்டும், ஊட்டியில் அஞ்சன் ஆகட்டும், இவங்களெல்லாம் கொஞ்சம் எல்லோரும் அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான். அதனால் அவருக்கு அங்கே இந்த வண்டி விடும் போதில் அங்கே வந்து ஏஜென்ட்டுங்க அவங்கவுங்களுக்கு செட் ஆகிட்டாங்க. கோயம்புத்தூரில் அப்துல்லா இவங்க மாதிரி அவர் நம்மளுக்கு தான் ஃப்ரெண்டு. நான் அவருக்கு கோயம்புத்தூர் வண்டி விட்டோன்னே அவருக்கு நான் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேன். சரி எப்படியோ போட்டோம் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த வருமானம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு மாதத்தில் ஒரு கம்மினா ஒரு 2 லட்சம் கூட வச்சுங்க. இந்த 2 லட்ச ரூபா இந்த வீக்கெண்டு பிஸ்னஸ் போயிடுச்சு. சரி நான் அதையும் விட்டு கொடுத்துட்டேன், எதுவும் சரி பண்ணிக்கிட்டோம். அவர் தானே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வாழ்வாதாரம் கொடுத்தாரு. அதனால் நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஒன்றும் இல்லாத டைமில் நம்மளுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. சரி அவருக்கு நான் இப்போ நைட் சர்வீஸே வேணான்னு நைட் சர்வீஸே கூப்பிட்டு வந்தது நான் 2 வருஷம் முன்னால் ரெட் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டு பிட்லால் எல்லாத்துலேயும் சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்து எல்லாம் ஹெல்ப் பண்ணது நான். சரி ஓகே நீயே பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இப்படியே தான் இதிலே தான் அப்படியே கான்ட்ராக்டு இது இப்படியே ஓட்டிகிட்டு இருந்துச்சு. எல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வண்டி சொந்த வண்டி வாங்கினேன். சொந்த வண்டினா எதுவும் வந்து எனக்கு எழுதி கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. 2+1 மல்டி ஆக்சல் வண்டியை வாங்கி 15 லட்ச ரூபா என் வீட்டில் இருந்த என்னோடய ஒய்ஃப் நகையெல்லாம் விற்றுட்டு 15 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் அவர் கொடுத்துருக்குறேன். எவ்வளோ 15 லட்சம். இவர் என்ன பண்ணாருன்னு தெரில, அந்த வண்டியை வந்து அவ்வளோவா சக்ஸஸ் ஆகலை. சென்னையிலேருந்து நான் எப்படின்னா பண்ணிவிடுவேன், அவர் பெங்களூர்லேருந்து பண்ணலை. இது எனக்கும் ஒரு 15 லட்சம், ஜேஆர்எஸ் ஓனர்ன்றது ஒரு பெங்களூரில் இருக்கிறார். அவங்க ரெண்டு பேர் என்கிட்ட 15 லட்சம், அவர்கிட்ட 15 லட்சம் வாங்கிட்டு இதை கொடுத்துட்டாரு. நாங்கள் 2 பேரும் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இது க்ரீன் லைனில் தான் ஓடுது. அப்போ என்ன ஆச்சுன்னா 2 மாதம்தான் வண்டி ஓட்டணும். 2 மாதம் வண்டி ஓட்டினோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, தெரியாதனமாக சீபோர்டு நாகராஜ் சாருக்கு விற்றுட்டார். நான் போய் கேட்குறேன், என்னப்பா எனக்கே தெரியாத வண்டி விற்றுட்டேன். இல்லை விஜய் என்னால் முடியல, என்னால் இது பண்ண. அப்போ நான் கொடுத்த காசுக்கு என்னப்பா ஆச்சு, ஏன் இந்த மாதிரின்னு சொன்னால், விஜய் நான் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கிறேன், நீ எனக்கு டென்ஷன் பண்ணாதே அப்படின்னாரு. சரி ஓகே 15 லட்ச ரூபா நம்ம கொடுத்துட்டோம், இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த 15 லட்ச ரூபாவை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 வண்டி வாங்கினேன். இன்னும் 2 வண்டி வாங்கிட்டு அதில் ஒரு வண்டி அவரது, ஒரு வண்டி இருந்துன்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் இங்கே வண்டி ஓட்டினுக்கிறோம். அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தேன். அதுவும் ஒரு 3 மாதம் ஓட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஒன்றுமே சொல்லலை, அவர் நெல் பண்ணிட்டாரு. சரி என்னடா இது, எங்கேயும் விடவும் முடியாது, இது பண்ணவும் முடியாது, நம்மளும் வேறு போக முடியாது, இவர்கிட்ட தான் இருக்கணும். இப்போ பெங்களூரில் நான் போய் மறுபடியும் அங்கே பிஸ்னஸ் பண்ணணும்னா என்னோடய வெப்சைட்டில் பண்ணணும், அங்கேருந்து நானே பண்ணணும், இது கொஞ்சம் பிரின்சிப்பில் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி அப்படியே விட்டுட்டேன் சார். இவர் என்ன நினச்சாரோ என்ன இருந்தது எனக்கும் தெரியாது. இவ்வளோலாம் நான் பண்ணி கொண்டு இவரை நான் இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இந்த க்ரீன் லைனுன்றது இப்போ நான் சொல்லிட்டேன் அவரது தான்ட்டு, நான் வந்து எந்தன்னு நான் சொல்லலை. ஏன்னா அவர் நல்லா அந்த இது கொண்டு வந்தார், திருப்பதி ஓட்டினார். நான் தான் இங்கே ரொம்ப கீழே இருந்து அவர்கிட்ட போய் நல்லான்னு பார்த்தா, இவர் அந்த வண்டி ஓட்டும் போதே இவரோட வருமானம், இவரோட இது எதுவுமே அங்கே கிடையாது, அந்த க்ரீன் லைனில் கிடையாது. 2 வண்டி 3 வண்டி திருப்பதி போகுது, 4 வண்டி டூரிஸ்ட் போகுது,
அப்படின்னு கணக்கு போட்டால், விஜய் நீயே பரவாயில்ல விஜய், வீக்கெண்டில் ஓட்டிகிட்டு இருக்கிற, எல்லாம் சம்பாதனை பண்ணுற, எனக்கு எதுவுமே கொஞ்சம் முன்ன பின்ன சொல்கிற, அது ஒன்றுமே லாபம் வர மாட்டேங்குது அப்படின்னா, சரி என்ன இவர், நான் ஒரு 2 வண்டி ஓட்டுறேன், நான் மாதம் ஆனால் ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதனை பண்ணுறேன், இவருக்கு என்னப்பா ஒரு 9 வண்டி வச்சுக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு, இவருக்கு ஒரு லாபம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு, என்ன இது கணக்குன்னு பார்த்தா அங்கே ஆஃபீஸில் அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவர் திருப்பதி அமுச்சிட்டு தூங்குவார். எப்போ 3 மணிக்கு தூங்கிட்டு மறுநாள் 12 மணி 1 மணிக்கு தான் ஏஞ்சிக்குவார். இவரோட மேனேஜர், இப்போ அவங்க பேரெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ஆகாது, ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறோம். அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த 6 வண்டி 7 வண்டி அவரோட கணக்கில் கொடுத்தாரு. கொடுத்தது இது இவருக்கு என்னென்னா, இப்போ ஒரு ஆப்ரேட்டர்னா ஒரு ஊருக்கு அனுப்புகிறோன்னா, அது 1000 கிலோமீட்டர் ஓடனா ஃபஸ்ட்டு இங்கே கிலோமீட்டர் நோட் பண்ணி தான் வண்டி அனுப்பணும். மறுபடியும் அங்கேருந்து வண்டி வரும்போது கிலோமீட்டரை இவர் நோட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போல்லாம் வந்து 250 கிலோமீட்டர் தான் மினிமம்மு. இவர் அதெல்லாம் பண்ண மாட்டார். சரி, நானும் ஒரு வாரம் உட்காந்து அங்கே பெங்களூரில் என்ன தான் நடக்குதுடா பார்ப்போம், ஏன் பாவம் ரொம்ப லாஸ்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே மனசு தாங்கலை. சரி என்ன பண்ணுறான்னு பார்த்தா, ஒரு வாட்டி கன்னியாகுமரி வண்டி போயிடுச்சு. கன்னியாகுமரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெங்களூர் டு சென்னையிலேருந்து ஒரே கிலோமீட்டர் தான், 750 கிலோமீட்டர் அது. அப்போது உங்களுக்கு வந்து 1500 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. இங்கே அவங்க கணக்கு கொடுத்துருக்கிறது 1000 கிலோமீட்ரு. ரொம்ப நடந்திருக்குது. ஒன்றும் சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப நேரம் பேச முடியாது, இதுவே தான். அப்போது டிரைவர்கிட்ட கேட்டால் கன்னியாகுமரி போயிட்டு வந்தான். இங்கே கணக்கு பார்த்தா 1000 கிலோமீட்டர் தான் வருது. அப்போது இந்த 500 கிலோமீட்டருக்கு காசு கிடையாது. புரியுதுங்களா? இந்த 500 கிலோமீட்டருக்கு இவருக்கு காசு கிடையாது. இவருக்கு இதே மாதிரி தான் அந்த 7 வண்டிலையும் ஒரு லோக்கல் இல்லை, 2 ஒரு லோக்கல் போனால் 3000ன்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு லோக்கல் அடிக்கலாம், 2 லோக்கல் அடிக்கலாம், 3 லோக்கல் அடிக்கலாம். இவருக்கு கொடுக்குறது ஒரு லோக்கல் தான். யாருக்கு? சச்சினானந்தன் கொடுக்குறது ஒரே ஒரு லோக்கல் தான். நான் அப்புறமா ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டு சுப்ரபாத்தில் அது ரூம் போட்டு, வாப்பா இங்கே ஆஃபீஸ்லலாம் பேச முடியாது, என்ன நடக்குது ஏது நடக்குது இப்போ நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அன்ட்டு கூட்டிகிட்டு போய் என்ன நடந்தது என்னன்னு விஜய் என்ன சொல்கிறேன்னாப்பா, இது கன்னியாகுமரி போயிருக்கு 4 நாள், அது வந்து 4 நாள்லேயே பாட்டி வந்துட்டான், உனக்கு வந்து 4 நாள் வாடகை தான் கொடுத்துக்குறாங்க, 1000 கிலோமீட்டர் தான் கொடுத்துக்குறாங்க, அந்த 1000 கிலோமீட்டருக்கு உனக்கு டீசல்லு மிச்சம் இருந்தது அந்த 4 நாள் கணக்கு தான். ஆனால் அந்த 2 நாள் 500 கிலோமீட்ரு எக்ஸ்ட்ரா ஓடினது அந்த டீசல் அவங்க போட்டுக்கிட்டாங்க, அதுலேருந்து வர லாபத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது ஒரு வண்டிக்கு நீ இப்படி கணக்கு போட்டோன்னா, நீ இப்படி தூங்கிட்டு நீ எதனா பண்ணனா, இல்லை காத்தால ஏஞ்சி நீ எதனா கிலோமீட்டரை நோட் பண்ணி அனுப்புறியா? எதுவும் நீ அனுப்புறதில்ல. மறுபடியும் அங்கேருந்து வரும்போது கிலோமீட்டர் நோட் பண்ணுறதில்ல. இப்படி இருந்தால் உனக்கு எப்படி லாபம்? அப்புறமா பாருப்பா, இப்படியே இருந்தால் நீ வீடு கட்ட முடியாது, அவங்க வீடு கட்டிடுவாங்கன்னு. அது உண்மையாகவே ஆகிப்போச்சு. இவர்கிட்ட வேலை செஞ்சுவேன், இவருக்கு முன்னால் வீடு கட்டிட்டான். சரி, அது பர்சனல், சரி நம்ம அதை சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம வந்த பாதை சொல்கிறதுனால தான் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். அப்போது இந்த மாதிரி வீடு கட்டிவிட்டு அவனும் கிரேப்ளஸை கூப்பிட்டான். பார்த்துட்டு, விஜய் நீ சொன்னது உண்மையாச்சுப்பா அப்படி. நான் என்ன பண்ணுதுப்பா, நம்ம ஒன்றும் படிக்காதையே இதில் அப்புறமா இதெல்லாம் வேறு மாதிரி கணக்கு போட்டு இது பண்ணி, இதுலேயும் அவருக்கு நான் ஹெல்ப் தான் பண்ணேன், அவருக்கு இதெல்லாம் அறிகுறியாக கொடுத்தேன் நான். அப்புறம் நைட் சர்வீஸும் நான் விட்டு கொடுத்தேன். இவருக்கு என்னென்ன லாஸ் ஆகுது இதெல்லாம் கண்டுபிடிச்சி நான் கொடுத்து எல்லாமே கொண்டு வந்தேன். நான் ஒரு 2 வண்டி 4 வண்டி வாங்கின பிறகு தான் எனக்கு இந்த பிரச்சனைகளே நிறைய சுருவாயிடுச்சு. ஸ்கேனியா ஒரு 2 வண்டி எடுத்தேன், அவர்னால ஒரு 2 ஸ்கேனியா கூட எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு, எல்லாம் நல்லா தான் பண்ணார். நம்ம இப்போ எதுவுமே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறமா நாம் சொந்த வண்டி எடுக்கும் போதில் தான் பிரச்சனை போய் 2007 தான் நினைக்கிறேன், 7 போயிட்டு இது வேறு யாருக்கோ 2 க்ரீன் லைனுன்றது 2 மாதிரி வேறு ஏதோ ஒரு ட்ராவல்ஸ் பேர். இப்போது ஸ்ரீகிருஷ்ணான்னு 2 இருக்குது, நேஷ்னல்ன்றது 2 இருக்குது. இந்த மாதிரி அவங்க போயிட்டு இது எனக்கு தான் சொந்தம், இதுதான் சொந்தம்னு அவங்க போயிருக்கிறாங்க. அவரு கூட இவர் போயிருக்காரு, யார்? நம்ம சச்சினானந்தன். போயிட்டு அங்கே போய் கேட்கும்போது, என் ட்ராவல்ஸும் சார், நானும் ஒரு க்ரீன் லைன் எந்த தான் அது வெப்சைடு, நான் தான் அவனுக்கு கொடுத்தேன், அவனை விட நான் ஜாஸ்தி வண்டி ஓட்டுறேன் சார், எல்லா பக்கம் வண்டி கூட அவன் நீங்கள் எடுக்க முடியுமான்னு எனக்கு கேட்டிருக்காரு. அப்போ கேட்கும்போது ரெட் பஸ்லேருந்து ஒரே வார்த்தை, சார் அவன் உங்களுக்கு முன்னால் 2 வருஷம் முன்னால் 2.5 வருஷம் முன்னால் வெப்சைட் ஓப்பன் பண்ணி க்ரீன் லைன் எல்லாம் பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்காரு,
எல்லாம் பண்ணிக்கிறாரு. அவர் 2 வண்டி ஓட்டினாலும் 1 வண்டி ஓட்டலாம். ரெட் பஸ்காரங்க ரொம்ப சல்யூட் சார். அவங்க ரொம்ப அன்றைக்கே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இல்லைன்னா அதுவும் அது நான் சென்னையில் போட்டதுனால அவர் ரெட் பஸ் சுரேஷ், வசந்த் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் எடுக்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தை இங்கே போய் கேட்டது எனக்கு சத்தியமாக தெரியாது. அவ்வளோ நாளும் தெரியாது. அன்றைக்கே நம்ம வண்டி போட்டவுடனே இவர் இது பண்ணுறதுக்கு பார்த்துருக்காரு. சரி, ஓகே. நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. இவர்கிட்டயே நான் போய் கேட்கல, இவர்கிட்டையும் கேட்கல. சரி, அதோட ஆயிடுச்சு. ஓகேங்களா. இவர் மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒரு படம் எடுக்கிறாரு. ஒரு படம் ஒன்று எடுக்கும்போது டோட்டல் மறுபடியும் இவர் லாப்ஸு. ஃபைனான்சியலி கட்டுறதுக்கு கூட காசு கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் இது சொல்லலாமா வேணாம்ல, நான் சொல்கிறேன். ஒன்றும் இது கிடையாது. ஒரு சித்தகங்கான்றவங்க, அவங்கள நான் கடவுள் பூஜை போட்டு வணங்கணும். அவங்கள அந்த குமார்ன்றவரை, மகேஷ்ன்றவரை. ஏன்னா அவங்க தான் என்னை வண்டி கொடுத்து க்ரீன் லைனில் நான் சாட்டு போட்டால் கூட அவங்க தான் 5 வண்டி 10 வண்டி இப்படியெல்லாம் எல்லாருக்கும் வண்டி கொடுத்து என்னை க்ரீன் லைனையே மேலே தூக்கி விட்டது. இவரும் தூக்கல. அதுக்கு உதாரணமாக இருந்ததும் அந்த சித்தகங்காக்காரங்க தான். அவங்க வண்டி கொடுத்து தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த இந்த பணம் ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு 2000 செல்லாது, 1000 செல்லாது, 1000 ரூபா 500 ரூபா செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அந்த டைமில் சென்னையில் ஒருத்தர் ஒரு 50 லட்ச ரூபா சித்தகங்கா மூலிமா என்கிட்ட என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு சாபமே வந்துருச்சு. அவங்களுக்கு துரோகம் பண்ணி இது வரும்போது நான் சும்மாவே இருந்துட்டு இருந்தால் கூட அவங்க ஒரு 5 லட்சம் எனக்கு கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. விஜய் ஒரு 5 லட்சம் வேணால் எடுத்துக்கோ, நீ எனக்கு நிதானமாக கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி போயிட்டு எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். அப்புறமா யதார்த்தமாக அவர் ஃபோன் பண்ண, சச்சினானந்தன் குருவே, இதுவரை அந்த 50 லட்ச ரூபா சித்தகங்கையில் கொடுத்தாங்க விஜய், அந்த காசுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. உனக்கும் பிரச்சனை தீரும், எனக்கும் பிரச்சனை தீரும் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது இவருக்கு பிரச்சனை நிறைய இருக்குது. அங்கே சினிமா எடுத்துகிட்டு அங்கே எல்லாம் இதாகிட்டார். இவருக்கு ஃபைனான்ஸ் கட்டுறதுக்கு இவர்கிட்ட காசு கிடையாது. அப்போ என்ன பண்ணார், இது மாதிரி பண்ணின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. காசு தொலைஞ்சி போச்சு, எங்கன்னா தூக்கி போட்டுட்டேன், எதனா அவன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி, இவர் சொன்ன பேர் நான் என்ன பண்ணிட்டோன்ட்டு சொல்லிவிட்டு, சரி ஓகே இதே மாதிரி அவங்களுக்கு சித்தகங்காவுக்கு நான் சொல்லிட்டேன். அவங்களும் சும்மா ஆகிட்டாங்க. ஓகேங்களா, அவங்களும் சும்மா ஆகிட்டாங்க. இது வேறு யாரோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்களுக்கு சொல்லி அது எப்படி தொலைக்க முடியும் எதுவும் பண்ணேன்னு சொல்லி அதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வரும்போது என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து சித்தகங்காவில் அவங்க ஆஃபீஸில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் போச்சு, எல்லாம் போச்சு. நான் அந்த காசை என் டிரைவர்லேருந்து பிடிச்சி, என் ஆஃபீஸ் ஸ்டாஃப்லேருந்து பிடிச்சி எல்லாருக்கும் அதில் காசு கொடுத்தேன். நான் எதுவுமே எனக்கு வச்சுக்கல. சித்தகங்காவில் இன்னொரு விஷயம், ஒரு சிங்கிள் ஆக்சல் ஓல்வோ வாங்கியிருந்தேன். அது இன்னும் 2 டியூ தான் இருக்குது. 25 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது என் பேரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. நான் அதில் தான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. அது அப்படியே இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, இந்த மணி இது ப்ராப்ளம் ஆனவுடனே அந்த வண்டி எனக்கு நேமு கொடுக்கல அவங்க வண்டி. அதில் எனக்கு 25 லட்ச ரூபா நஷ்டம் போயிடுச்சு. எனக்கு 25 லட்சம் போயிடுச்சு. புரிதுங்களா. இவருக்கு அதில் 18 லட்ச ரூபா கொடுத்தேன். இவருக்கு 18 லட்ச ரூபா கொடுத்து இவரோட தீட்டியெல்லாம் இவர் தீர்த்துக்கிட்டாரு. இவர் ஃபைனான்ஸ் எல்லாம் தீர்த்துக்கிட்டாரு. ஆனால் அங்கே ஸ்டேஷனில் போய் அடி வாங்குந்து, வார்த்தையை தவறாக என்னை பயன்படுத்தி போலீஸ்காரங்க அடிச்சல். நான் எவ்வளோ ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுத்தேன்னு அவங்க பேரெல்லாம் சொன்னேன். ஆனால் இவர் பேர் மட்டும் அங்கே ஒரு வார்த்தை கூட. சச்சின் தான் வாங்க, அவன் இன்ஸ்பெக்டர் கொல்லப்பா இன்ஸ்பெக்டர் அவர் பேர். அவர் நோண்டிக்கிற கன்று வாயில் வைக்கிறா. அப்படி சச்சின் தானே உனக்கு எல்லாம் பண்ண சொன்னா அப்படின்றாரு. அவரும் சச்சினும் என்கிட்ட கூட தான் வந்திருக்காரு. சச்சின் முழிக்கிறா. அன்றைக்கி ஒரே ஒரு வார்த்தை சச்சின் தான் சொல்லியிருந்தா இன்றைக்கி இருக்கிற நேம் அன்றைக்கி எல்லாம் ஃபைல் ஆகிட்டு இருக்கும். ஃபுல்லு நேமே இருக்காது அவருக்கு. டோட்டல் ட்ராவல்ஸ் டைனில் ஒரு திருடன்னு சொல்லியிருப்பாங்க. அவரை திருடன் தான், திருடன் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்றைக்கே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு அழிஞ்சு நான் செலவு பண்ணேன். அதை விட டபுளாக போயிடுச்சு எனக்கு. நான் யாருக்கும் சொல்லலை. சரி, என்னோடய தப்பு தான்.
அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க சித்துகங்கையில், விஜய் உன்னை உன் புள்ள மாதிரி என் வீட்டில் ஒருத்தர் மாதிரி வச்சுருந்த, நீ யாருக்கோ ஹெல்ப் பண்ண போய் இவ்வளோ கெட்ட பேர் வாங்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. சத்தியமாக சார், சித்துகங்கை சார், மகேஷ் சார் அண்ட் குமார் சார், அவங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். இட்ஸ் வெரி ஹேண்ட்ஸம் சார். நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க. நான் தான் துரோகம் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இதில் எந்த தான் முழு தப்பு. நான் ஏன்னா எனக்கு சொந்த புத்தி இருக்குன்னுமாச்சு. நான் வந்து சுய புத்தினால் வேறவங்க பேச்சை கேட்டு அவன் நல்லா இருக்கிறதுக்கு நான் வந்து உனையாயிட்டேன். ஓகேங்களா? இது நடந்த விஷயம். சரி, ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே திருப்பினும் என்ன ஆச்சு, இப்படியே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் வரோம். பிஸ்னஸ் வரும்போது நான் வந்து 20 கொரோனா வந்துச்சு. 19 ஒரு 2 வண்டி ஸ்கேனியா, 2 வண்டி பர்த்து. எனக்கு பெங்களூரில் மகேஷ்ன்றவர் ஒரு 50 லட்சம் கொடுத்தாரு. நான் சென்னையில் இருந்துங்கன்னு எனக்கு பெங்களூரில் 50 லட்சம் யாருன்னா நீங்கள் இங்கே இருந்துங்கன்னு வேறு ஊரில் வாங்குங்களா? எனக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது, எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் கிடையாது. நம்பிக்கை 10 லட்சம் வாங்கினேன், 20 லட்சம் வாங்கினேன், 30 லட்சம் வாங்கினேன். நம்பிக்கை ஸ்கேனியானோடனே அவங்க உடனே எடுத்து எனக்கு ஒரு 50 லட்சம் கொடுத்தாங்க. இந்த 50 லட்சம் கொடுத்ததுனால தான் அந்த 2 வண்டி ஸ்கேனியா எடுத்து, இவர் எனக்கு தெரிஞ்சிச்சு, இவர் மறுபடியும் இந்த வண்டி நம்ம சொந்த வண்டி போட்டுக்கலாப்பா. சொந்த வண்டி போடுறது தப்பா சார்? இவரும் அவர் ஆஃபீஸ் பாயாக இருந்தது தான் இவரும் வந்தான். எனக்கு என்ன பண்ணுறது சொல்ல தெரில. இவனை தான் திட்டணும். இவனும் ஒரு ஆஃபீஸ் பாய் தான், சந்தியாலெல்லாம் வேலை செஞ்சு ஒரு ஆஃபீஸ் பாயாக வந்தவன். வேறவங்கள இவன் ஓனர் ஆகலாமா, நாங்கள் ஓனர் ஆகக்கூடாது. அங்கே இருந்த வண்ண தான் சார் இவ்வளோ தூரம் வந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்து என்ன ஆகிடுச்சு, இப்போ நான் கொடுத்த பணத்துக்கு இந்த பணம் கல்யாணத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னான். அதுக்கு முன்னால் 15 லட்சம் கொடுத்த அது இருந்தது. இன்னும் நிறைய லட்சக்கணக்கில் கொடுத்துருக்குறேன். அது இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா அது இதுக்கு போவோம். அது விட்டுருங்க, இப்போ அது சொல்லுது வேண்டாம். இவ்வளோ பணம் நான் கொடுத்தேன், இதுக்கெல்லாம் எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதெல்லாம் கேஷாக தான் கொடுத்தேன். எல்லாமே இது பணம் வந்து இல்லையா, இது கேஷாக தான் கொடுத்தேன். அதனால் இது எந்த ஒரு இதுவும் நம்ம ஒன்றும் கேட்க முடியாதுன்னு கூட வச்சுக்கலாம். சரி, விட்டுருங்க அது. ஆனால் எனக்கு இவர் என்ன பண்ணார், விஜய் உனக்கு என்ன இருந்தால் கூட கல்யாணத்துக்கு உன் பொண்ணு 2 பேர் பொண்ணு கல்யாணத்துக்கு 20 லட்ச ரூபா கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 4 வருஷம் நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அவர்கிட்ட இருக்கும்போது எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. எல்லோரும் முன்னாலே மதுரையில் சொன்னார். மதுரை சரவணா இருக்கிறாரு. அவர் பொண்ணுக்கு சடங்கு நடக்கும்போது பெரிய பொண்ணாரவா அந்த இதில் ஃபங்க்ஷனில் அந்த ஒரு கோயிலில் வச்சு சொன்னார், விஜய் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலப்பா, விஜய் என்ன தப்பு பண்ணால் கூட அவங்க ஃபேமிலியே நான் பார்த்துக்கிறேன், அவங்க பொண்ணுங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தால் கூட 20 லட்ச ரூபா தரேன், கல்யாணத்துக்குன்னு கொடுத்துட்றேன்ப்பான்னு சொன்னார். எல்லோரும் முன்னாலே சொன்னார். ஆனால் ஒரு 10 பைசா கூட கல்யாணத்துக்கு கொடுக்கல. என்ன சார், ஒரு வேலைக்காரன் நான், பொண்ணு கல்யாணம் கொரோனாவில் டோட்டலாக காலி ஆகிட்டு, ஃபஸ்ட் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, கொரோனாவில் யாருக்கும் சொல்ல, 2வது பொண்ணு கல்யாணம் பண்ண வந்தார், ஒரு பூப்பொட்டி கொடுத்துட்டு போயிட்டார் சார். என்னது, ஒரு பூப்பொட்டி கொடுத்துட்டு போயிட்டார். சரி விடு, என் பொண்ணு கல்யாணம் நான் தானே பண்ணணும், மற்றவங்க பண்ண முடியுமா? சரி, ஓகே. நான் போய் என்னப்பா இந்த மாதிரி பண்ணிவிட்டு காசு கொடு என்கிட்ட எதுயா காசு, என்கிட்ட எது காசு அப்படின்றாரு. என்னப்பா இப்படி சொன்னால் எப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மெயினில் போட்டேன். இவர் இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டார், இவர்கிட்ட நம்ம காசும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எந்த 2 வண்டி ஸ்கேனியா வண்டி என்ன ஆயிடுச்சுன்னா சார், 2 வண்டி ஸ்கேனியா, 2 வண்டி பர்த்து. இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நார்த்து அந்த கோவிட் டைமில் எங்கிட்ட இங்கே கோயம்பேடில் நிறைய பசங்க வேலை செய்கிற பசங்க நல்லா இருக்கட்டும் சார், அவங்கெல்லாம் ஒரு ஆஃபீஸ் பாய் இருந்தவெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டான். நான் 4 வண்டி வச்சுக்கிட்டு 1 ரூபா சம்பாதிக்கல. இவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அங்கேயே வண்டி நிற்குது, நான் சென்னையில் இருக்கிறேன். அதெல்லாம் ஓட்ட முடியாது விஜய், புது வண்டிங்கோ எங்கன்னா உடச்சிருவாங்கோ அப்படின்னாரு. ஆனால் இவர் வண்டி மட்டும் சைடில் போயிட்டே இருந்தது. இவர் எல்லாமே பேலஸ் கிரவுண்டில் பாஸ் வாங்கிக்கிட்டு இவர் வண்டிங்கெல்லாம் நார்த்துக்கு போயினுக்குது. என் வண்டியை மட்டும் எடுத்து அப்படியே மூலையில் நிற்குது. கேட்டால் யாரன்னா என்கிட்ட கேட்குவாங்க வண்டிங்க, நான் என்ன எனக்கும் பயந்தானே, எங்கன்னா புது வண்டி உடச்சிட்டா ஃபைனான்ஸ்காரனுக்கு பதில் சொல்லணுமே. எந்த புது வண்டி, பல வண்டியெல்லாம் போச்சு, எல்லோரும் 2 லட்சம் 3 லட்சம் வாடகை, எல்லாருக்கும் தெரியும்.
சத்தியமாக சார் அந்த கொரோனாவில் நான் ஓட்டியிருந்தேன்னா நான் எங்கேயோ போயிட்டுருப்பேன். கொரோனா வரலனாலும் எங்கேயோ போயிருப்பேன், கொரோனாவில் ஓட்டியிருந்தாலும் எங்கேயோ போயிருப்பேன். அப்படியே நின்று போச்சு. கடங்காரங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன், வண்டி இல்லை. ஒரு ஃபஸ்ட் கொரோனா வந்துச்சு, அவ்வளோவா பாதிப்பில்லை, எல்லாருக்கும் தெரியும். வண்டி எடுத்தேன், ஒரு 3 மாதம் 4 மாதம் என்னோடய சொந்த வண்டியை தான் எடுத்தேன். 2 பக்கம் நானே ஆன்லைனில் போட்டுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். மறுபடியும் செகண்ட் கொரோனா வந்துச்சு, டோட்டலாக காலி. அப்போது சரி, மறுபடியும் வண்டி எடுத்து வந்து அங்கே தான் நிற்க வச்சுக்கிறேன் சார். ஒரு இந்த மாதிரி ஒரு ஓனரை நான் பார்த்ததும் இல்லை, பார்க்க போகிறதும் கிடையாது. அங்கே 4 வண்டி நிற்க வச்சுக்கிறேன். என்னோடய வண்டியில் எடிட்ரு என்னென்ன பாஸ்போர்ட்ஸ் வேணுமோ எல்லாமே திருடிட்டாங்க சார். ஸ்கேனியா சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லி நைட்டு சொன்னேன், ஃபைனான்ஸ்காரன் தொல்லை பண்ணுறான், இந்த வண்டி கொடுத்துடலான்னு சொன்னேன். விஜய் கொடுத்துடு. உடனே என்ன பண்ணிட்டார், நைட்டே சொல்லிவிட்டு பசங்களுக்கு டயரு கீரு 20 டயரு, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதோ, ஏசி இது கிரில்லேருந்து பிடிச்சி எல்லாம் அவுத்துட்டார். எல்லாத்தையும் அவுத்து காத்தால போய் மறுபடியும் நான் பார்க்குறேன், எல்லாம் பழைய டயருங்க. ஃபைனான்ஸ்காரனுக்கு என்னத்த சொல்கிறது, எனக்கு நைட்டில் நானே தான் ஒரு வார்த்தை விட்டுட்டேன். காத்தால பார்த்தா வண்டி டோட்டலாக எல்லாமே ஆயிடுச்சு. ஆனால் ஏன் இன்னொரு பர்த் வண்டியில் இவர் எடுத்ததெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சார். வண்டி ப்ராப்ளமு டிவிஎஸில் எடுத்துன்னு போயின்னு இருக்கிறேன், கேரண்டி இருக்குது. ஏன்னா வண்டி ஓடல, கேரண்டி இருக்குது, எடுத்துன்னு வாப்பா பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னான் சார். டிவிஎஸில் பெங்களூரில் தான் போச்சு, எலக்ட்ரானிக் சிட்டியில். சொல்கிறேன், இதேப்பா இது என்ன எடிட்டரெல்லாம் எடுத்துகிட்டு வெல்டிங் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பழசு, நாங்கள் புதுசாக கொடுத்தா நீ பழசை எடுத்து வந்து கொடுத்துக்கிறேன், யாரையா நீ எப்போ கேட்குறாங்க சார். எனக்கு ஏன் சார் புது வண்டி சார், அது எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னால், எடுத்துக்கிறாங்க பாப்பா, எடுத்துகிட்டு வெல்டிங் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறார். நான் அங்கே போகல, நம்ம மேனேஜர் அங்கே போய் விஜய் எல்லாத்தையும் எடுத்துட்டுருக்குறாங்க விஜய், எப்படி கேட்குறது, என்ன கேட்குறது. சத்தியமாக சார் நான் ஒரு வார்த்தை கூட அதுவும் கேட்கல. மறுபடியும் அந்த வண்டிங்களுக்கு 2 செலவு பண்ணி டென்ஷன், என்னால் முடியல. இந்த வண்டியை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு ஒரு இது பண்ணேன், யாருக்கு நான் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது, இவர் என்கிட்ட எவ்வளோ லட்சம் வாங்கியிருக்கிறான்றது இப்போ நான் சொல்ல முடியாது. இவர் எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொன்னார். இவர் என்ன பண்ணார், வண்டி எனக்கு கொடுத்துடு நான் சொல்லிவிட்டு அதில் என் பணத்தில் ஒரு 70-60 லட்ச ரூபாய் என்ன பேங்க்கில் போட்டார். உண்மைதான் போட்டார். போட்டுட்டு இந்த வண்டியை என்ன பண்ணார், இந்த வண்டியை எடுத்துன்னு போயிட்டார். இந்த வண்டியை நீ ஓட்டிக்கன்னு சொல்லிட்டு, நானும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த வண்டியை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். சரி நீ ஓட்டிக்கப்போ. இதில் என்னன்றது நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க. சென்னையிலேருந்து 2 வண்டி ஓட்டினா எனக்கு 5 லட்சம். சரி 5 லட்சம் வேணாம், ஒரு 4 லட்சம். இந்த ரூட்டை 2.5 வருஷமாக விட்டு கொடுத்துருக்குறேன். எவ்வளோ? 2.5 வருஷமாக விட்டு கொடுத்துருக்குறேன். விட்டு கொடுத்துட்டு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு 3 லட்ச ரூபாய் மாதம் வச்சுங்க. இப்போது 2 வருஷம் கணக்கே வச்சுங்க சார். ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபானா 10 மாதத்துக்கு 30 லட்ச ரூபா. 36 எவ்வளோ ஆச்சு? 72 லட்சம் சாப்பிட்டாரு. இப்போது நான் மறுபடியும் வண்டி கேட்டு இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போனால், இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒன்று ஆன்லைனை யூஸே பண்ணக்கூடாதுன்றது மனசில் வந்துடுச்சு இருக்கு. இப்போ மறுபடியும் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் எங்கேனா ஒரு யாரன்னா கேட்டு பிஸ்னஸ் பண்ணேன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவேன்னு அவருக்கு நல்லா தெரியும், நல்லா தெரிஞ்சிடுச்சு. இன்னொரு விஷயம் கொஞ்சம் சார், இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் கொஞ்சம் மறந்துட்டேன், மறுபடியும் கொஞ்சம் சொல்கிறேன். இதே சித்துகங்காக்காரங்க இவ்வளோலாம் நான் அடிபட்டு இருந்து தெரிஞ்சு கூட, குமார்ன்றவர் சித்துகங்காவோட ஓனரு மண்டியால் 4 வண்டி எனக்கு ரெடி பண்ணி வச்சார். எனக்கும் மண்டியாக கூட்டின்னு போனார். விஜய் உன் பேரில் க்ரீன் லைனில் ஓட்டிக்கோ, சம்பாதனை பண்ணிக்கோ, எனக்கும் இது கூட ஃபஸ்ட்டு மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதே, அந்த ஆள் எதுவும் உனக்கு பண்ணலை, மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். நானும் ஒத்துக்கிட்டேன் சார். காலில் விழுறது ஒரு, ஏன்னா கீழே விழுந்தா கூட மறுபடியும் அவர் அந்த வார்த்தை சொல்லி, சித்தகங்கா மகேஷ் இது குமார் அண்ணன் சார்
நீ ஓட்டு 4 வண்டி உன் பேரில் பண்ணி கொடுக்குறேன், என்ன இருக்குதோ டீவெல்லாம் கட்டிடலாம். அவர் அதே வார்த்தை கூட சொன்னார், விஜய் டீவு என்ன இருக்குதோ செலவெல்லாம் எடுத்துகிட்டு மிச்சம் என்ன இருக்குதோ பாதி பாதி எடுத்துக்கலாம். இவர் சொன்ன உடனே அங்கே எல்லாம் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. யாருக்கு? இவருக்கு, சச்சினானந்தனுக்கு. போனவுடனே அவருக்கு தராத வார்த்தையில் சில்லி, என்ன க்ரீன் லைன் இவங்க அப்புந்தா, இவர் ஏன் என் பேரில் விட்றாரு அப்படின்ட்டு. க்ரீன் லைனு எந்து இவர் ஹாலிடேஸு. ஆனால் அவங்க கொஞ்சம் மரியாதை பார்க்குறவங்க, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, வேண்டாம் இதெல்லாம் பிரச்சனைக்கு, சும்மா நானும் கொஞ்சம் இதாக இருக்கிறதில்ல பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த வண்டியை நிற்க வச்சிட்டாரு. இப்போது பாருங்க, நான் இவ்வளோ இருந்தால் கூட வேறு வண்டியனா ஓட்டி எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அதுக்கும் இல்லை, இதுவும் பண்ண முடியல. இவர் கொடுத்த காசுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய காசு தான் அவர் கொடுத்தது. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பெங்களூர் ஃபுல்லாக விஜய் என்னை ஏமாற்றிட்டான், என்ன இது பண்ணிட்டான் இந்த இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன் சார், நான் சென்னையில் ரூட்டே விட்டு கொடுத்தேன், நீ சம்பாரணை பண்ணிக்கோ, என்கிட்ட வண்டியும் கிடையாது, எனக்கு எதனா பண்ணுப்பான்னு தான் நான் கேட்டேன், வேறு ஒன்றுமே கேட்கல. எதனா பண்ணு, நானும் கீழே ரொம்ப வந்துட்டுருக்குறப்பா, நிறைய கடன் ஆகிட்டு இருக்குது, நிறைய நீயும் எதுவும் 10 பைசா கொடுக்கல. இவர் கொடுத்த காசு நான் வேறு ஏதாவது தவறான ஒரு பிஸ்னஸில் போட்டுட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், எந்த தான் தப்பு, லாஸ் ஆகிட்டேன் கொஞ்சம். வேறு ஏதோ ஒரு ஓப்பனாக சொல்ல தப்பான தொழிலோ ஏதோ ஒரு ஸ்டைல் போட்டுட்டு முதல் போட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு தெரியும், அப்புறமா விஜய் எல்லாம் போய் சொல்லுவான், அதனால் நம்ம உண்மையை சொல்லிட்டாக்கா சரி அவன் உண்மையை தான் சொல்கிறான், ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்கன்றதுனால தான் இந்த உண்மையை சொல்கிறேன் நான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி அவர் கொடுத்த காசு போயிடுச்சு, இவர் கொடுக்க முடியல. சரி வண்டி எடுத்துன்னு போனால் அவர்கிட்ட ஓட்டுக்கப்பா, நீ என்ன ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2.5 வருஷமாக சும்மா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த பிஸ்னஸும் கிடையாது. சரி இவர் போனாக்கா எதனா பண்ணுறேன், இல்லை விஜய் நான் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம், இதே தான் இந்த வார்த்தை விட்டா. ஆனால் பண்ணுறதில்லன்னு சொல்லலை, இன்றைக்கி வரைக்கும் பண்ணலன்னு சொல்ல. அவருக்கு உள்ள என்னன்னா, க்ரீன் லைனு ட்ராவல்ஸு இவன் ஓட்டக்கூடாது, விஜய் ஓட்டக்கூடாது. இவன் யார் எனக்கு சொல்கிறதுக்கு? இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இப்போ நான் கேட்குறேன், இவ்வளோ நாள் நான் கேட்கல, ரொம்ப மரியாதை கொடுத்தேன். இவன் என்ன பண்ணுவான் பெங்களூரில்? நான் ரவுடியா? இவனா ரவுடியா சார்? நான் யாருக்குன்னா வண்டி கொடுப்பேன், அவங்கக்கிட்ட ஒரு 10 ரூபா சம்பாதம் பண்ணி, எனக்கு ஒரு 10 வண்டி, ஒரு 5 வண்டி யாருன்னா கொடுத்தாங்கன்னா ஒரு 5000 ரூபா வருமானம் வருது. நான் வருமானம் பார்க்கணுமா இல்லை? எனக்கு கடன்காரங்க தொல்லை பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ நான் பிஸ்னஸ் பண்ணி தானே ஆகணும், கடன்காரங்க கொடுக்கணும்ல. நான் வீட்டில் உட்காந்துருந்தா கடன்காரங்களாம் என்னை கறி துப்புறான், நான் எப்படி கொடுக்குறது? இந்த மாதிரி ஒரு மோசமான ஆள் நான் பார்த்ததும் இல்லை சார். பெங்களூரில் போனீங்கன்னா சொல்லுவாங்க, யார் இவனை நம்பணுங்க ஒருத்தர் கூட நல்லா இல்லை. அந்த திருச்சின்ற பாண்டிச்சேரி நம்ம மதுரை சரவணா, அவருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் வண்டி கொடுத்துட்டு இருந்தேன், மதுரைக்கு போட்டேன், அப்துல்லாக்கு போட்டேன், இவங்கெல்லாம் சாட்சி இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் லைனை உருவாக்குனவனா. ஆனால் இவர் மாற்றிக்கிட்டார். மாற்றிட்ட பேர் எந்துக்கும் அவருக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. சரி இவ்வளோ நாள் ஒன்றா இருந்தேன்னா வெளியில் போகிறேன், என்னை விட்டுடு. எங்கே போய் நான் 2 வண்டி கேட்டால் கூட அந்த வண்டி கொடுக்குறதில்ல. யாரோ ஒருத்தர் பூஜா குமாரன் ஒருத்தர் இருக்கார், அவர் ட்ராவல்ஸ் பக்கத்தில் தான். சார் 2 வண்டி நானே எடுத்து ஓட்டுறியா விஜின்னு கேட்டார். நீஸ் போயிடுச்சு சார். உடனே அந்த வண்டி விஜி அவர்கிட்ட பேசி ஊட்டிக்கு போட்டார். அவர் காசே கொடுக்கல. அவர் 4-5 மாதம் வந்து வண்டியெல்லாம் நாஸ்தி பண்ணி கொடுத்தாரு. 10 பைசா கொடுக்கல அவருக்கு, போயிடுச்சு. ஏன்னா எனக்கு எங்கே வந்துடும்னு சொல்லிட்டு அதையும் பண்ணார். போச்சுங்களா? திருப்பினா நானே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு வேறு வழி இல்லை. மறுபடியும் போய் அவன் கால் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி போய் கேட்டேன், இன்னும் பண்ணல. நான் வேறு என்ன பண்ணுறது, எனக்கு வேறு படிப்பறிவு இல்லை. சரி எதனா ஒன்று செஞ்சு அவங்ககிட்டே போகலாம் அப்படின்றது ஒரு முடிவில் கூட வந்து நான் போனேன். அவரோ பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தான் சார். சத்தியமாக அவன் எதுவுமே பண்ணல சார். என் பையன் நிறைய பேருக்கு தெரியும், மூளை வளர்ச்சி இல்லாத பையன். அவனை கூட்டிகிட்டு போய் 3 வாட்டி கேட்டேன் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் உனக்கு பண்ணலன்னா கூட அவனுக்கு பண்ணுறேன், உனக்கு பண்ணலன்னா கூட அவனுக்கோசரம் பண்ணுறேன். இது சொல்லி 1 வருஷம் ஆயிடுச்சு சார். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு 3 வாரம் முன்னால் போனேன், எதனா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். 3 நாளில் உனக்கு ரிசல்ட் வரும்னு சொன்னான். பண்ணலை. அப்புறம் இன்னொரு விஷயம் வேறு கொஞ்சம் மறந்துட்டுருக்கிறேன். சரி ஓகே, இதுதான் முக்கியமான மேட்ரு, நான் இது தான் கொஞ்சம் மறந்துட்டேன். பெங்களூரில் என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் முடிஞ்ச உடனே சரி நான் வேறு கம்பெனி வந்து
வேறு ஒருத்தரும் நானும் அங்கே ரன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அக்ரிமெண்ட்டு போட்டுட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பதி பேக்கேஜு ரன் பண்ணலாம். இப்போ நாங்கள் 2 பேரும் வேறு ஆகிட்ட பிறகு நான் எங்கே விட்டுக்கிறேன்? உனக்கு என்ன அது? உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. என்கிட்ட அவர் பேசுனதெல்லாம் கொஞ்சம் இது இருக்குது. அங்கே திருப்பதி போட்டவொடனே என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் எப்படி போட்டுடுவேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீ எப்படி போடுவேன், என் ரூட்டில் எனக்கு வயிற்றில் அடிக்கிறியாண்ணா? இப்போ உனக்கும் வேறு வருது, நீயே நானும் வேறு ஆகிட்டோம். உங்கள் ட்ராவல்ஸ் வேறு, ஏன் ட்ராவல்ஸ் வேறு, நான் எங்கே போட்டால் உனக்குண்ணா? சரி, அதுக்கும் ஒரு சொன்னாப்படி மறுபடியும் கூப்பிட்டுட்டு, விஜய் இதெல்லாம் பண்ணாதப்பா, வயிற்றில் அடிக்காத, யாருக்கோ கொடுத்துட்டு இது பண்ணுற. நான் என்ன சொன்னேன், அவங்கக்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன். யார்கிட்ட? எனக்கு பார்ட்னராக சேரும். நான் பார்ட்னர் அக்ரிமெண்ட் கூட போட்டாச்சு, இன்னும் 2 பேரும் சைன் போடல. ஜிஎஸ்டி ஒன்று பண்ணணுமா இருந்துச்சு. அவங்ககிட்ட அதுக்கு தான் பணம் வாங்கியிருந்தேன். சீனான்றவன் என் நண்பன், 40 வருஷம் ஃப்ரெண்டு சார். 6 மாதமாக சாப்பாடு இல்லாத டைமில் அவன் சாப்பாடு கொடுத்து டெய்லி, அவன் சாப்பாடு கொடுக்கலாத அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் நைட்டில் சாப்பிட்டியா? எனக்கு வீட்லேயும் பிரச்சனை, வீட்லேயும் நான் இருந்தில்லை, பெங்களூரில் தான் தங்கியிருந்தேன். டெய்லி அவங்கவுங்க என்ன சொல்கிறது, ஒரு 1000 2000 அப்படி வாங்கிக்கிட்டு அங்கேயே தங்குவேன், இங்கேயும் தங்குவேன், எங்கேயாவது ஒரு பக்கம் தங்குவேன். கடன் தொல்லைங்க வேறு நிறைய ஆயிடுச்சு. 6 மாதம் சாப்பாடு போட்டா சார். அவனை தான் நான் பார்ட்னராகவே சேர்த்தேன். அவர் வேறு ஒருத்தர் யாரோ அட்டாச் பண்ணி, பெங்களூரில் பெரிய ஆள் அவர். எல்லாம் முடிவு பண்ணிட்டோம், இவன் என்னென்னா பண்ணட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் தான் இருந்துட்டேன், வேணுமே வேணான்ட்டு. இந்த சீனா எனக்கு ரொம்ப கிரேட்டு. அவன் கையில் அவன் மூஞ்சில் நான் முழிக்கவே முடியல. ஏன்னா நான் இது வரைக்கும் யாருக்கும் ஏமாத்துறதில்லை நம்மளவங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஏமாத்துறது துரோகம். அது இப்போது அங்கேயும் போக முடியல, பெங்களூருக்கும் போக முடியல. ஒரு 4 லட்ச ரூபா அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே என்ன விஜய் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். ஃபோனை எடுக்கலை, நான் இது வரைக்கும் ஃபோனை எடுக்கலை. அப்புறமா ஒரு வாட்டி நானும் என் பையனை மறுபடியும் போயிட்டு கூப்பிட்டுட்டு பேசுகிறோம். சரி விஜய், அங்கே என்ன வாங்கியிருக்கிறேன்னு கேட்டார். 3 லட்சம் வாங்கியிருக்கிறேன். எனக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஒரு 10 வண்டி போடுற மாதிரி இருக்கிறாங்க. நான் ஏதோ பொழப்பு பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் இதாகிறதில்ல விஜய், இப்போது அது கொஞ்சம் இது பண்ணு. இப்போ அவங்க எல்லாம் எனக்கு பண்ணுறாங்கப்பா. நான் சொல்லிவிட்டு இது பண்ணும்போது அந்த மாதிரி வயிற்றில் அடிக்காத விஜய், இதெல்லாம் பண்ணாதேன்னா. சரி, நானும் என் பையன் கூட சொல்லிட்டான், வேணாம் டாடி, சச்சின் அங்கிளுக்கு அவர் ஏதோ இது பண்ணுறாரு, சும்மா சண்டை போட வச்சுட்டு இது பண்ண. சீனா அங்கிளுக்கு அவர் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, அதை நம்ம வாங்கி ஒரு கொடுத்துருவோம். கொஞ்ச நாள் ஏதோ ஒரு பிரச்சனையாக அப்படி ஓடும், நம்ம எதனா ஒன்று சொல்லிக்கலாம், இது முன்னுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு பையனும் சொன்னான், வீட்லேயும் சொன்னாங்க. சரி, மறுபடியும் அவங்ககிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவ்வளோதான் சார், அன்றைக்கி பேசுனதோட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி பேசுனதோட முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. அவங்களுக்கு நான் காசை கொடுத்துட்டா கூட நான் பெங்களூரில் போய் நான் மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணுவேன். இப்போது ஒன்றும் கெட்டு போகல. இதுக்கு மேலே தான் அவனுக்கு ஆரம்பமே, ஸ்டார்ட்டே இதுக்கு மேலே தான். இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட்டு. ஏன்னு சொன்னால், இவ்வளோ நாள் நான் பொறுத்துட்டேன். எனக்கும் ஒரு தன்மானம் இருக்குது, இது இருக்குது, கடன் பண்ணிட்டேன், கொடுக்குறேன். எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன வந்து திட்டுவாங்க கொள்வாங்க, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மானஸ்தனாக வாழ்ந்தேன். இப்போது என்னன்னா, எனக்கும் வாழ்கிறதுக்கு பிடிக்கல. பட்டு எனக்கும் ஒரு பையன் இருக்கிறான் சார். 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு எதுவுமே நம்ம பண்ணலை. சரி, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு எதனா ஒன்று செய்யணும், அவனுக்கோசரம் நான் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இப்போ தில்லாக இறங்கிட்டேன் நான். இவன் என் மயிரை கூட பிடுங்க முடியாது, இவன் சச்சினானந்தன். நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் இது. என்னோட இவன் ஒன்றுமே பிடுங்க முடியாது. இவனுக்கும் எனக்கும் சம்மந்தமும் இல்லை. இவன் பார்க்கலாம், இவனுக்கு எனக்கும் பிரச்சனைன்னு நடந்து மறுபடியும் என்னை பிஸ்னஸ் பண்ண விடாமல் தடுத்தான்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். சூசைட்னா நான் மட்டும் சாக மாட்டேன் சார். பெட்ரோல் ஊற்றிக்கின்னு கொளுத்திக்கின்னு அவனையும் கட்டி பிடிச்சிக்கின்னு 2 பேரும் செத்துருவோம். இது வரைக்கும் ட்ராவல்ஸ் டைமில் இது வரைக்கும் யாருக்கும் நடந்ததில்லை. இது கண்டிப்பாக எனக்கு தொல்லை கொடுத்தா. நான் இந்த ஐடியா தான், வேறு ஐடியா இல்லை. ஏன்னா அவனுக்கு எதிரிக்க நிறைய இருக்கிறாங்க பெங்களூரில். அவன் ஏன்னா பப்பு அது இதெல்லாம் நடத்திட்டு போயிட்டுருக்குறா. அப்படி அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அங்கெல்லாம் விரோதிகள் ஜாஸ்தி. அவன் எவனா எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ணுறது, இது பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் நிறைய நடக்கும். அந்த விஷயத்துக்கு நம்ம போகிறது வேணாம். ஏன்னா நம்ம ட்ராவல்ஸ் லைனு நம்மளுக்கு உழைப்பு கொடுத்தது இது தெய்வம். இதை நம்ம பாருங்க. நான் 1980 ஃபீல்டு வந்தேன். இன்றைக்கி 45 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 5 வருஷம் தான் 50 1ஆம் கிளாஸ் கூட போகல. இதில் என்ன பண்ணணும், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், என்ன ட்ராக் பண்ணணும், எனக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கி கூட நான் 4 வண்டி போட்டேன்னா பெங்களூர் சென்னை மட்டும் ஓட்டினா கூட போதும், எனக்கு 10 லட்ச ரூபா வந்துடும். 4 வண்டி போட்டால்
10 லட்ச ரூபா கேரண்டி வரும். எனக்கு 2 பக்கமும் அவன் அவன் அதுதான் அது கூட சொல்லிட்டான். விஜய் நீ என்னென்ன பண்ணுறதா இருந்தால் கூட இந்த வார்த்தை கூட நான் மறந்துட்டேன். சில இதில் பெங்களூர் சென்னை ரூட் ஃபுல்லாக நீயே எடுத்துக்கப்பா, இந்த பக்கம் வராத தயவு செய்துன்னு சொன்னான். சரி அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகேன்னு சொன்னால் நான் வேறு ஒருத்தர்கிட்ட வண்டி கேட்டாக்கா அங்கே போய் வண்டி கொடுக்காத விஜய்க்கு தெரியாதனமாக சொல்கிறது. ஏன்னா தெரியாதனமாக சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ க்ரீன் லைன் சச்சினே சொல்கிறாருப்பா, இது எதுக்கு சும்மா இவங்ககிட்ட. ஏன்னா இவர் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டா, அப்படி ஒன்றுமே இல்லாத வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டான். பெரிய ஆள் ஆனவுடனே இப்போ யாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்க தானே செய்யும். ஒன்றும் பண்ணி இவனும் ஒரு ஆஃபீஸ் பாயாக தான் இருந்தா. அப்போ நான் நல்லா இருந்தேன். நான் நல்லா இருந்தேன்னா பணம் காசில் ஒன்றும் இல்லை, நம்ம வேறு மாதிரியெல்லாம் இருந்தோம். நம்மளை பார்த்தா அண்ணன் கொஞ்சம் இதுவாக இருப்பார். சரி பணம் வந்துச்சு, நானும் குருன்றேன், அவனும் குருன்றான், நல்ல மரியாதை தரா. இதில் மரியாதைக்கு கொடுக்குறதுல நம்பர் 1. ஆனால் அந்த மரியாதை தான் பின்னால் ஆப்பு. அவனோட கை கட்டிக்கிட்டு நிற்கிறது, சார் 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 சார், ஐயோ அது ஒன்று இருக்குது பாரு. அங்கே எல்லாருமே இவ்வளோ பெரிய ஆளா, இன்னும் வீடியோவை இப்போவே 45 நிமிஷம் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பேச முடியும். மறுபடியும் நான் வீடியோ மேலே வீடியோ விட்டுன்னு தான் இருப்பேன். ஏன்னா நிறைய விஷயங்களெல்லாம் இருக்குது, இது எங்கே இதாகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் எனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொன்னால் வாழ்வாதாரம் டோட்டலாக இல்லை. நான் வந்து சங்கத்துக்கு எல்லா சங்கத்துக்கும் கேட்குறேன், கர்நாடகாவுக்கு, தமிழ்நாடுக்கு, ஆந்திராவுக்கு எல்லாம் கேட்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கொஞ்சம் கன்னடத்தில் தான் பேசணுமா இருந்துச்சு. ஏன்னா கர்நாடகா ஆளுங்களுக்கு மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு எல்லாம் தமிழ் புரியும், அதனால் நான் தமிழ்லேயே பேசியிருக்கிறேன். ஏன்னா கன்னடத்தில் தான் பேசணுன்னு சொன்னால் நான் மறுபடியும் ஒரு வீடியோ கூட விட்றேன், ஒன்றும் இது கிடையாது. தமிழில் பேசுனால ஒரு எல்லா ஓனருக்கும் தெரியட்டும், ஆல் ஓவர் இந்தியாவுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சார் இவர் எங்கெங்கே கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னென்ன பண்ணேன் சார். இவர்கிட்ட வந்து ஒரு சரவணா, மதுரை சரவணா நல்லா பார்த்துருந்தா, அப்படி பாண்டிச்சேரியில் 6 வண்டி 7 வண்டி. நானும் வீக்கெண்டில் 4 வண்டி 5 வண்டி அனுப்பேன் சார். ஒரு வண்டிக்கு 10,000, 5 வண்டிக்கு எல்லாம் ஆச்சு. வீக்கெண்டில் எனக்கு நிறைய இதெல்லாம் அவ்வளோ சம்பாதம் இருந்தது, எல்லாத்தையும் வெட்டி கொடுத்தா இவருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டால் சென்னை ஆஃபீஸ் கூட அட்வான்ஸ் அவர் தான் சார் கொடுத்தாரு. யாரோ சச்சின் தான் கொடுத்தார், பொய் சொல்லலை நான், எல்லாம் கொடுத்தாரு. அப்படியே பின்னால் அடிச்சிட்டார். மேலே நான் போகும்போது நான் எப்போ வண்டி வாங்கினனோ எனக்கு அப்போ தான் திரும்பிச்சு, இவர் உள்கூத்து பண்ணின்னுக்கிறார். ஆனால் நான் சத்தியமாக இவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. நான் புக்கில் கூட கொடுத்துருக்குறேன், ஒரு புக்கு, இது எப்படி காட்டுறதுக்கு தெரியல, ஒரு புக்கில் கூட கொடுத்துருக்குறேன். இவர் தான் என் கோல்டு மாடலு, இவர் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஹேண்டிகேப்புக்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறேன். நான் என்கிட்ட புக் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் விடுறேன். ஒரு 30-40 லட்சம் ஹேண்டிகேப்புங்களுக்கே கொடுத்து நான் எது இருந்தாலும் செய்வேன். அவரை கூட அந்த ஹேண்டிகேப்புகள் கொடுக்கும்போது காசி தேட்டரில் நான் ஒரு கட்சியில் இருந்தேன், ரஜினிகாந்த் கட்சியில் இருந்தேன். அவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டேன். அப்போது ஒரு 4-5 பேர், குமார், ஒரு 4-5 பேர், பூஜா குமார், அவங்களும் அந்த எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு பார்த்தாங்க, நல்ல விஷயம் பண்ணுற விஜய் ஹேண்டிகேப்புங்களுக்கு பண்ணுற, அவங்களுக்கு தேட்டர்லாம் கூட்டு போய் பணம் ஏன்னா ஒருத்தர் பணம் கொடுக்குறத விட அவங்கள கூப்பிட்டு போய் அவங்களுக்கு என்ன வேணுன்றது செய்யணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ண எல்லாம் வெல்கம் பண்ணாங்க. இவரே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டேன். நிறைய இடத்துல கூப்பிட்டுருக்குறேன், நிறைய இடத்துல பாரு. சங்கத்துக்கு கேமரா வேணுமாச்சு நம்ம சென்னையில், 50,000 ரூபாய் கொடுத்தேன். 50,000 கொடுக்கும்போது எந்த இல்லைப்பா சச்சின் கொடுத்தாரு, ஆனால் காசு எந்த. இது கொரோனாவில் ஒரு டிரைவருங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம். கொரோனா டைம் பசின்னா அவருக்கு என்னன்னு தெரியுமோ தெரியாதில்ல சார். நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் பெங்களூரில் போனேன். நான் என்ன சாப்பிட்டேன்றதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் என்ன மாதிரி சாப்பிட்டேன் அதெல்லாம் இப்போ நினச்சா கொம்முட்டிக்குன்னு வரும். அந்த மாதிரி சாப்பாடுங்க சாப்பிட்டு நான் வளர்ந்துவேன். எனக்கு பணம்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு இது பண்ணுறதில்ல, ஒரு நல்லது பண்ணோம். நானும் இப்போது கொஞ்சம் என்னை நம்பினவங்களுக்கெல்லாம் மோசம் பண்ணிட்டேன். ஏன்னா என்னை நம்பி பணம் கொடுத்தவங்களுக்கு மோசம் பண்ணேன். அது மோசம் பண்ண மாதிரி தான் கணக்கு. அவன் மோசம் பண்ணிட்டேன்னு சொன்னால் நானும் மோசம் பண்ணிட்டா ரொம்ப தப்பாகும். கொடுக்குறவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். என்னென்னா ஒன்று பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்கு எதானா ஒரு வழி, என்னென்னா ஒரு வழிக்கு நம்ம சங்கம் ரொம்ப ஹெல்ப்பு பண்ணோம். நான் எந்த ஊருக்கு நான் விடுவேன், எந்த ஊர்லனா விடுவேன். அப்போ விடும்போது அவன் எதனா பண்ணானாக்கா கர்நாடகா சங்கமாகட்டும், தமிழ்நாடு சங்கம்னு ஆல் ஓவர் இந்தியா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கமிஷன்கிட்ட கொடுக்கும்போது எல்லா ஓனரும் வந்து அங்கே நிற்கணும். ஏன் இவன் வண்டி மட்டும் பிடிச்சிங்க, இவ்வளோ போட்ட போதும், ஆள் பலம் அதெல்லாம் அவன் என்ன இருக்கிறான், அதை அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டைமில் வந்து சங்கம் தான் நிற்கணும், வேறு வழி இல்லை. ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க கேட்டால் போதும்.
ஒரு வாட்டி பண்ணுவானா, 2 வாட்டி பண்ணுவானா, 3 வாட்டி பண்ணுவான். அவன் 1000 ரூபாய் கொடுத்தா நானும் 1000 ரூபாய் கொடுக்க போகிறேன். அவன் 2000 கொடுத்தா நான் 2000 கொடுக்க போகிறேன். இதில் என்ன இருக்குது? பிஸ்னஸில் என்ன இருக்குது? தொழில் தெரியாதவனா? தொழில் தெரியாதவனா இருந்தால் புதுசாக போல எதுனா ஒன்று பண்ணலாம். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சு அவனோட அவங்க அப்பா நான் பிஸ்னஸில் ஒன்றும் மோசம் போல நானே சூனியம் வச்சுக்கினேன். தப்பு செஞ்சுட்டேன். உண்மைதான், நான் தப்பு செய்யலைன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. அவ்வளோ தப்பு செஞ்சுட்டேன். யாரோ நம்ம சென்னையில் கூட ஒரு 10 லட்சம் கொடுத்தாரு வண்டி, அந்த வண்டியை வாங்குறதுக்கு. அவருக்கும் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். நான் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு அந்த இதுவே இல்லை. என்ன தான் நடக்குதுன்னு சில இவரை நம்பி மோசம் போனது தான். இன்னும் நிறைய பேசணும். சில விட்டுதெல்லாம் மறுபடியும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நான் கண்டிப்பாக பேசுகிறேன். இது என்ன நடக்குது இப்போ எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பகிர்ந்து ஆல் ஓவர் ஓனர்ஸு, ஆல் சங்கம், என்னோடய நண்பர்கள், நான் ரொம்ப விரும்புகிற நண்பர்களுக்கு ஏமாத்துனது என் இதுலேயே ரொம்ப. நான் பெங்களூரில் அந்த சீனான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சீனா, அப்புறமா நம்ம அர்ஜுன், அவங்களாம் நம்மளுக்கு பெங்களூரில் நான் இவ்வளோ போடும்போது நான் இருக்கும்போது பார்த்தது, அது இப்போ நம்ம இருக்கும்போது பார்த்தது பார்க்காதது அது நம்மளை சேர்ந்தது. நம்ம பூத்தா பிரகாஷ், அவன் என் உயிர் நண்பன். ஒரு 3-4 பேர் எனக்கு சத்தியமாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எது இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க கையில் என்ன, அவனுங்களும் நம்மள மாதிரி தான் இருக்கிறாங்க. சாப்பாடு, காசு முக்கியம் இல்லை, சாப்பாடு. என் வீட்டில் கூட கேட்க மாட்டாங்க. அவ்வளோ இதுவாக கேட்டு இந்த ஒரு 4-5 மாதம் அந்த சீனா பண்ண உதவியை சத்தியமாக அவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறது எனக்கு ஜீர்ணிக்கவே முடியல. அவனுக்கு நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் மறுபடியும் அந்த சீனாவுக்கு நான் கேட்குறேன், என் வீடியோ பார்ப்பா, நான் எதனா தப்பு செஞ்சால் மன்னிச்சிடு, நான் மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணுவோம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் கேட்பேன். வேறு எதுவும் எனக்கு பேச முடியல. என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இது ஒன்றும் எல்லோரும் செய்கிற தப்பு தான். ஆனால் அது அந்த கணக்கு வராது. நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம மறுபடியும் மேலே போயிடலாம். அதுதான் நான் உணர்கிறேன். யாருக்கும் நான் மோசம் பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லு. ஆனால் அவன் எனக்கு என்ன எவ்வளோ கொடுக்கணும், என்ன பண்ணியிருக்குது, எனக்கு என்ன காசு கொடுத்துருக்குறான், அது இப்போ இங்கே சொல்ல முடியாது. பார்த்துக்கலாம். அவன் வண்டி எடுத்துன்னு போயிட்டான், அவன் பேரில் மாற்றிக்கிட்டான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவன் என்ன பேசுகிறானோ அப்புறமா பேசிட்டோம். அதுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன். ஆனால் இதுக்கு மேலே க்ரீன் லைன் ட்ராவல்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படி சொன்னால், பெங்களூர்லேயே ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், யாரானா வண்டி கொடுக்குறது அந்த க்ரீன் லைன் ட்ராவல்ஸு வண்டி போட்டுட்டு எனக்கு கமிஷன் கொடுத்தா கூட போதும். நான் ஆப்ரேட் பண்ணுறேன். பெங்களூர், சென்னை ஆகட்டும், எதை ஆப்ரேட் பண்ணுறேன். அங்கே எதனா வந்தால் அந்த ஓனருங்க அங்கே பார்த்துக்கணும். அந்த ஓனருங்க அங்கே பார்த்துக்கணும். நம்ம வந்து எல்லா பக்கமும் பார்க்க முடியாது. இருக்கிறது அப்போ நான் சொல்கிறேன். தைரியமாக வாங்கோ, ஏன் பயப்படுறீங்க? அவன் என்ன பண்ண போகிறான்? சச்சின் அவ்வளோ பேர் என்ன கடவுளா? அதான் சொல்லியா, அந்த கொல்லப்பா இன்ஸ்பெக்டரு அவருக்கு அனுப்பிச்சி விடுங்க. இது நான் இப்போ பேசினேன் இல்லையா, அந்த சித்திகங்கா மேட்ரு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. அவர் இன்ஸ்பெக்டர் காரி துப்புவாங்க. நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு அவங்ககிட்டயே காசு வாங்கிட்டு இந்த மாதிரி ஏமாற்றிருக்கிறியாடா? இப்படி தான் எல்லோரும் சார் எல்லாரையும் ஏமாற்றிட்டான் சார். இவன் ஒருத்தனை கூட உள்ள இவனை நம்பி போகிறவங்க எல்லாருக்கிட்டே காசு வாங்குறது. டிரைவருங்க பாவம் 5 கார்டு 6 கார்டு காசுன்னு கொடுக்கணும். அழுவுறாங்க. நான் போகும்போதெல்லாம் அழுவுறாங்க. இப்போ கூட ஒரு வாரம் முன்னால் போனேன். அவன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். என் பிள்ளைய 3 வாட்டி கூப்பிட்டேன் சார் ஒர்க்கு. சரி என் விட்டுடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். சரி ஓகேப்பா, நானே தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்க. என் பிள்ளை குட்டிங்க என்ன பண்ணாங்க? என் வீட்டில் நீ சாப்பிட்ருக்குற, நீ தான் சொன்னது, நான் சொல்லலை. விஜய், இந்த மாதிரி ருசியான சாப்பாடை நான் சாப்பிட்டது கிடையாது. இதனாலேயே உங்கள் குடும்பத்துக்கு எதனா பண்ணான். சரியாக பண்ணிட்டேன், சூப்பர். இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் யாருக்கும் பண்ணலை. மறுபடியும் வீடியோங்க நிறைய வரும். உன் மேலே என்னென்ன குற்றங்கள் இருக்குதோ, இது சிம்பிள் தான். இது என் பர்சனலு. இதுக்கு மேலே உனக்கு வீடியோங்க நிறைய வரும். நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே யாருக்குன்னா நீ மோசம் பண்ணுறது, இது பண்ணுறது, நீ என்னத்தை எப்படி மோசம் பண்ணுறன்றது கூட வரும். நீ எந்த மாதிரி ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற, அவங்கள எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுற, அதுக்கப்புறம் அவங்கள எப்படி நியூட்ரலில் விடுற, இதெல்லாம் எனக்கு தான் தெரியும் ராஜா. இதோட கொஞ்சம் நல்லா மேலே போயிருக்கிற. 4 பேருக்கு நல்லது பண்ணு, கெட்டது பண்ணுறதுக்கு போனேன்னா நீ அப்புறம் இந்த சாமி கோயிலுக்கெல்லாம் போகிற நல்ல விஷயந்தான். சாமி ஒன்று என்ன பண்ண தெரியுமா? நீ போய் சாமி இப்படி வேண்டுவேன், ஆனால் உன்னை பார்க்காது. ஏழைங்களை தான் பார்க்கும், எதிர்க்க இருக்கிற ஜனத்தை தான் பார்க்கும். அவங்களுக்கு தான், ஏன்னா அவங்க தான் காவடி எடுக்கிறாங்க, அவங்க தான் வேல் குத்துறாங்க, அவங்க தான் பார்க்குறாங்க. நீ என்ன குத்துற? சாமிக்கு பணம் இருக்கிற திமிரில்
சாமிக்கு இருக்கிற மாலையை எடுத்து போட்டுக்கிறேன். அது உனக்கு சாவு மாலைடா, உனக்கு தெரியாது. அதெல்லாம் ஓப்பனாகவே சொல்கிறேன். நீ இவ்வளோ பணம் வச்சுருக்கிறிய, உன்னோட உடம்பை பார்த்துருக்குறியா? உனக்கு எவ்வளோ நோய் நொடிங்க வந்திருக்குது, என்ன மாதிரி இருக்கிற? உன்னை பார்த்தா எனக்கே ஐயோனுது. என்னப்பா இவ்வளோ கோடிக்கணக்கு சொல்லி நிம்மதி இல்லைன்றா. எப்போ கேட்டாலும் நிம்மதி இல்லை விஜய், எப்போ கேட்டாலும் நிம்மதி இல்லை. உண்மை தான், நீ நிறைய பேருக்கு கேளுங்க. அவன் வீட்டில் நிம்மதி இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் இது கிடையாது. அவன் நிம்மதி இல்லாததான் வாழ்கிறான், நிம்மதி இல்லாததான் இது பண்ணுறான். அவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வச்சு ஒன்றும் முடியாது. நான் வரும்போது அவங்ககிட்ட ஒரு வாண்டாய் வண்டி இருந்துச்சு சார். நான் வந்த பேர் தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இண்டோவர் வாங்கினா, அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ, அதுக்கப்புறமா பென்ஸு, அதுக்கப்புறமா ஸ்கார்பியோ வாங்கினா, அதுக்கப்புறம் இப்போ டிஃபெண்டர் வாங்கியிருக்கிறா. இதெல்லாம் நான் இருக்கிற மட்டும் வந்துச்சு, இதுக்கு மேலே எதுவும் வராது. நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், இதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. அவர் இதுக்கே என்ன ஒன்று பதில் சொல்லணும். நிறைய இருக்குது. அந்த டிரைவருங்களுக்கு அதை சொன்னேன் இல்லைங்களா, ₹1 போல். எனக்கு ஃபோன் பண்ணாங்க, விஜயண்ணே எதனா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குண்ணா. ஓனர் ஃபோன் எடுக்க மாட்டார். நான் செஞ்ச உதவியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது அவனுக்கு தான் உணரணும். இன்றைக்கி போய் பேலஸில் போனால் கூட எனக்கு அண்ணா சாப்பிட்டியாண்ணா, வாண்ணா, எதனா காசு வேணுமான்னு கேட்குறாங்க டிரைவர். என்னை பார்த்துட்டு, என் உடம்பை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க என்ன, எதனா காசு வேணுமாண்ணா, கொடுக்குறேண்ணா, சாப்பிட பாரு. டிரைவர்கிட்டலாம் வாங்கினா நம்மளுக்கு என்ன சார் இது இருக்குமா? ஃப்ரெண்டுங்கிட்ட வாங்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ டிரைவர்கிட்டலாம் வாங்கினேன் ஒரு ₹1000 எத்தனோ பேருக்கு போட்டேன், அது நம்மளுக்கு வேணாம், அவங்க தான் சொல்லுவாங்க. ஒரு டிரைவர் கண்ணன் என்ற ஒரு டிரைவர் இருக்கார், இப்போ கூட இருக்கிறாரு. இப்போது இதுக்கு ஓட்டிருக்கிறாரு, கட்டப்பண்ணா. ஒரு வாட்டி புது வண்டி இங்கேருந்து போயின்னு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு, எங்கேயோ ஒசூரில், நியூ இயர் அன்றைக்கி. இதில் ஒரு பேசஞ்சரை டிரைவர் நல்லா காப்பாற்றி எல்லாரையும் கொண்டு வந்தால் அந்த 2 பேர் வந்து டிரைவரில் பிடிச்சி இதில் நீச்சல்லாம் வந்துச்சு அடிச்சிட்டாங்க. அந்த டிரைவர் கூட்டிகிட்டு போய் ஒரு ₹8000 வாட்ச் வாங்கி கொடுத்தேன். ஏன் வாங்கி கொடுத்தேன்னா, அவ்வளோ பேர் உயிரை காப்பாற்றிருக்கிறா. வண்டி போயிடுச்சு. அது சச்சின் வண்டி தான், என் வண்டி கிடையாது. உயிர் போனது இது பேசஞ்சருக்கு எதுவும் ஆகுது, ஏன்னா ஆன்லைன் இதுக்கு என்ன கேட்குற அப்படின்னா, நீ என்ன விஜய் என் டிரைவர்களாக வாங்கி கொடுத்து நீ நல்ல பேர் வாங்காத என்ன? எப்பா நீ வேறு நான் வேறையா? 2 கம்பெனி ஒன்று தான் யான்னு. நான் எதுனா வாங்கி கொடுத்தா கூட அவனுக்கு பிடிக்காது அந்த டிரைவருங்களுக்கு. கொரோனா டைமில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சார், ரெட் பஸ்ஸில் எல்லாருக்குமே ஒரு ₹4,000 டிரைவருங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க, அந்த ஐடி கார்டெல்லாம் கொடுக்கும்போது. சார் நான் என் டிரைவருக்கு ஒரு 4 பேர் இருந்தாங்க, அப்புறமா ஒரு டோட்டலாக ஒரு 10 பேருக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டிரைவருக்கு ஒரு 6 பேருக்கு அட்டாச் பண்ணி, என் டிரைவர் எல்லாம் இவங்க யாரும் அந்த ஆதார் கார்டை கொடுக்க, நான் ஃபோன் பண்ணி தர வச்சு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அனுப்பினா. கஷ்டன்றது கீழேருந்து வந்தவன் சொல்கிற எல்லா கஷ்டமும் தெரிஞ்சிருக்கணும். எதுவோ தெரியாமல் நான் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் சொன்னது தான் கேட்கணும். என்ன தெரியுமா சார், ஒரு டைமில் நான் சொன்ன எல்லாமே கேட்பான். என்னை காட்ஃபாதர்னு சொல்லுவான். எனக்கு நைட் சர்வீஸு கற்றுக் கொடுத்த குரு காட்ஃபாதர் விஜய், அவன் இல்லைனா இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொல்லுவான். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, எதுவுமே போயிடுச்சு. அப்போது க்ரீன் லைன் வேறு ஆகிடுச்சு இல்லைங்களா, நான் வேறு பண்ணிட்டேன். இப்போது இங்கே நிறைய ஸ்ரீ கிருஷ்ணான்னு 2 இருக்குது. கொஞ்சம் பேசும்போது எதனா தடங்கள் இருந்தால் மன்னிச்சிடுங்க. 2 இருக்குது, நேஷ்னல் 2 இருக்குது, எல்லாம் 2 இருக்கும்போது நான் மட்டும் ஏன் வச்சுக்க? அதுவும் உன்னோட நேமே இல்லை. ஆக்சுவலி நீ தான் என்னோடய க்ரீன் லைன் ட்ராவல்ஸ்ன்றது பஸ்ஸில் வச்சுக்கிற. நீ ஹாலிடேஸ் தான் வைக்கணும், க்ரீன் லைனுன்னு எடுத்துடணும் நீ. அதுக்கும் வரும் கண்டிப்பாக வரும், அதையும் பார்ப்போம். ஏன்னா எல்லாமே உண்மையாக சொல்லிட்டேன்னா நீ உஷாராகிடுவேன். அதனால் என்ன இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட பாரத்தை போடுறேன். நம்மளுக்கு போதும், நம்ம இப்போ ஒன்றுமே இல்லை, எனக்கு வாழாதவரை ஒன்றுமே இல்லை. நான் ஏதோ கடலில் போட்டுட்டு அழுந்துக்கிட்டு நான் யாருக்கோ இது பண்ணி ஹெல்ப் கேட்கல. எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியும். நான் சங்கத்துக்கு கேட்குறது ஒரே ஒரு கோரிக்கை தான், என்ன பிஸ்னஸ் பண்ண விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வண்டி கொடுக்குறாங்க, யாருன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு தடங்கள் வரும்போது எல்லாம் சங்கமாக வரணும். இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறது. நான் இதனால தான் இந்த வீடியோவே போட்டேன், இல்லைனா நான் இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன். எனக்கு தடங்கள் வரும்போது எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க, தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் கெட்டவனா நல்லவனானது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுங்க. நாங்கள் கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதாக போகிறோம். இப்போ எனக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கேட்குறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அது கோர்ட்டு முட்டை போகணுமா, போய் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னோட ஆன்லைனில் ஆல் ஓவர் இந்தியா போட்டுக்கலாம். இப்போ கூட பிரச்சனை வந்துச்சு. நான் எல்லாமே மோகன் சார், பாவம் சண்முகம் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ரெட் பஸ்ஸில்.
அது எப்படி ரொம்ப நாள் பிஸ்னஸ் பண்ணல, மறுபடியும் போய் கேட்டுக்கிறேன். அப்படி அவங்க யாரோ பெங்களூர் பிடிச்சிட்டு இது எந்ததா நீ அது பண்ணாத, அவங்க அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சண்முகம் சார் வெரி குட் சார். ரெட் பஸ்காரங்க எனக்கு பிட்லா, ரெட் பஸ்ஸு இவங்க எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஒரு தூம்பா இருந்தவங்க ரெட் பஸ்ஸில். நான் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பேமெண்ட் வாங்கினது நான் தான். அதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணது அந்த ரெட் பஸ்காரங்களுக்கு, பிட்லாக்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. இது மேலே நான் என்ன சொல்ல முடியேன், இதெல்லாம் வந்து அன்பண்ண எல்லாம் சேர்ந்து சங்கம்லாம் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. இதை வந்து ஒரு வணங்கி கேட்குறேன். மறுபடியும் நான் வீடியோ விடுவேன், ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் நான் விட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் நான் உங்களை கேட்குறேன், இதை வீடியோ பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும்னு நினைக்கிறேன், ஸ்டெப்பாக வரும். இவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுங்க. நான் எப்படியோ பொழைச்சிக்கிறேன். அவருக்கு நான் என்ன காசு கொடுக்கணும், அவர் என்ன காசு கொடுக்கணும், அது ஒரு இதுவாக போட்டோம், கேஸோ ஏதோ ஒன்று நடக்கட்டும். இன்றைக்கி நம்ம வண்டி போச்சு, எல்லாம் போச்சு, ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. நான் எதனா என் பிள்ளை குட்டிங்களுக்கு நான் பொழப்பு பார்த்துக்கிறேன். அவர் எனக்கு என்ன கொடுக்கணும் இதெல்லாம் அதை தான் நான் சொல்லிட்டேன். இது மூலிமா நான் பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்குமே. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவே விட்டுருக்குறது, என் கஷ்டத்தினால விட்டுருக்குறேன். நான் இதெல்லாம் எனக்கு இன்ஸ்டன்ட் கிடையாது, ஏதோ வேறு சூழ்நிலை, எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு பொழைக்கணும், 4 பேர் காசு கொடுக்கணும். இவங்களெல்லாம் நம்ம கொடுக்காத போனால் இது சாபக்கேடு தான் நான் வாங்கிட்டு போகணும். அதனால் நான் எப்படின்னா இன்றைக்கி கொடுக்கலன்னா கூட நாளைக்கு கொடுத்து தான் ஆகணும். அது வந்து நான் எதனா ஒன்று பண்ணி தான் ஆகணும். அதனால் பிஸ்னஸ் பண்ணி அவங்க கையை காலை பிடிச்சிக்கிட்டு நான் எதனா கேட்டுக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து சங்கத்துக்காரங்க தான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண கண்டி, மற்ற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க மாதிரி இல்லை. அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு செய்யுங்க. வேறு ஒன்றும் நான் கேட்குறதுக்கு இல்லை. நான் அதுதான் சொல்லிட்டேன். அவள் வந்து இன்றைக்கி என்னோடய வருமானத்தை சென்னையிலேருந்து எடுத்துக்கிறது தான் நினைக்கிறா. அப்படி இன்னமும் நான் வண்டி போடாமல் யாரும் எனக்கு வண்டி கொடுக்காமல் இருந்தால் என்னோடய மாதம் வருமானம் 5 லட்ச ரூபா சென்னையிலேருந்து மட்டும். இதே அவன் மறுபடியும் அவனே இங்கேருந்து பண்ணுங்களான்னு நினைக்கிறதுனால தான் நான் இது விட்டேன். எனக்கு யாருன்னா 2 வண்டி 4 வண்டி கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு இங்கே அங்கே அவங்க பார்த்துக்கினா கூட அந்த மாதிரி. நான் இதுக்கு மேலே ஆல் இண்டியா எங்கே போனாலும் யார் வண்டி கேட்டால் கூட வண்டி போட சொன்னால் கூட போட்டு கொடுத்துருவேன். எனக்கு ஒன்றுமே வேணாம். எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா கூட போதும் ஒரு சாட்டுக்கு. நான் கொடுத்துருவேன். ஆனால் சென்னை பெங்களூர் வண்டி ஓட்டினா மாதம் எனக்கு வெறும் ஒரு 5 லட்ச ரூபா நான் சம்பாதனை பண்ணி என்னை நம்பி கொடுக்குறவங்களுக்கு 5 லட்ச ரூபா கேரண்டி. சென்னையில் மட்டும் 2 வண்டிக்கு 100%. அது எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நான் எந்த மாதிரி பண்ணுவேன்ட்டு என்ன யாரன்னா நம்பருங்க கூப்பிட்ட பேர் தான் இதை வந்து நான் சொல்ல முடியும், எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு. நிறைய பேருக்கு நான் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுவேன்றது தெரியும். இருந்தால் கூட ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு நண்பர்களுங்க வந்து இதுக்கு மேலே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப நம்பி தான் இது பண்ணுகிறேன். அந்த சிதுகங்காக்காரங்களுக்கு ரொம்ப சல்யூட்டு. அவங்க எனக்கு ரொம்ப வாழ்வாதாரம் கொடுத்தாங்க. இப்போ கூட ஒரு 4 வண்டி ஆகஸ்ட் 15 இதே தான் அப்போ பண்ண மாதிரி தான் இப்போ பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு 70-80,000 ரூபாய் நான் மறுபடியும் டீ வச்சிட்டேன். இதுவும் நான் சொல்லிடுறேன். சூழ்நிலை சந்தர்ப்பம் எனக்கு என்ன கஷ்டத்தில் இருக்கிறன்றது நான் வெளியில் சொல்ல முடியல. எல்லாமே நான் சரிப்படுத்திக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.